வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தல். பேராசிரியர் முத்து ஐயா அவர்கள் கத்தாரில் இருந்து மனைவி நல வேட்பு விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கிறார்கள். ஐயாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமெல்லாம் ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம், அதை ஃபாலோ பண்ணுவோம். அதை ஃபாலோ பண்ணாலும் கூட நம்ம மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அதில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனால் ஐயாவுடைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய வீடியோஸ், அவர் 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ் அவர் பேசியிருக்காங்க. அவருடைய ஸ்பீச்சை நம்ம கேட்கும்போது ரியாலிட்டியில் நம்மளுக்கு எப்படி ஒரு மனுஷங்களுக்கு ஈஸியான வகையில் எப்படி புரிய வைக்கணும் அப்படின்றத அருமையான வகையில் வீடியோஸாக வெளியிட்டிருக்காங்க. அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். ஐயா அவர்கள் பிஎஸ்சி, பிடெக், எம்எஸ்சி யோகா, பிஏஎஸ்எம் நேச்சுரோபதி படிச்சிருக்காங்க. ஐயா அவர்கள் 2001ஆம் ஆண்டு முதல் கடந்த 23 வருடங்களாக மனவளக்கலை பேராசிரியராகவும் குருவினுடைய தத்துவங்களையும் பயிற்சிகளையும் அன்பர்களுக்கு பயிற்றுவித்து வராங்க. ஐயா அவர்கள் ஃபவுண்டர் ட்ரஸ்டியாக கத்தார் மனவளக்கலை மன்றத்தின் துவங்கி இன்று வரை தொடர்ச்சியாக நடத்திட்டு வராங்க. குவைத் மற்றும் சவுதி அரேபியா மன்ற திட்ட அலுவலராகவும் சேவை செய்து வராங்க. இணையம் வாயிலாக 200க்கும் மேற்பட்ட சிந்தனை உரைகளை வழங்கி வருகிறாங்க. இனிமை, எளிமை, வாழ்வியலோடு ஒட்டிய உதாரணங்கள் இவையே ஐயா அவர்களின் சிந்தனை விருந்தின் சிறப்பாகும். ஐயா அவர்கள் இன்று நம்முடைய இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு தருணமாகும். வாழ்க வளமுடன் ஐயா. இவரை கௌரவிக்க பேராசிரியர் பாபுராஜ் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இப்பொழுது சீஃப் கெஸ்டாக வருகை தந்துள்ள டாக்டர் கனகராஜா அவர்கள் மற்றும் திருமதி கோமதி கனகராஜா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். டாக்டர் கனகராஜா அவர்கள் 1997இல் துபாய்க்கு வந்தார். அவர் ஃபர்னிச்சர் கம்பெனியில் சாதாரண பணியாளராக பணிபுரிந்த ஐயா அவர்கள் விடாமுயற்சியின் காரணமாக 2015இல் பிஎம் ஃபர்னிச்சர் என்கின்ற சிறிய நிறுவனத்தை தொடங்கிய பின்னர் படிப்படியாக பலதரப்பட்ட நிறுவனங்களையும் தொடங்கியுள்ளார். 2020இல் வணிகம் என்ற அமைப்பிற்கு குளோபல் கனெக்டிவிட்டி பிரசிடெண்டாகவும் இருந்திருக்கிறார். இதற்காக தொழில் முனைவோருக்கான விருது 2020இல் குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டி இவருக்கு டாக்டர் பட்டமும் வழங்கியுள்ளது. அதே ஆண்டில் அவர் சிறந்த நிர்வாக இயக்குனர் விருதையும் பெற்றார். அவர் படித்த ஸ்கூலில் சிறப்பு விருந்தினராகவும் அழைக்கப்பட்டு அவர் படித்த ஆசிரியர் கையாலேயே அவர் விருதுகளையும் பெற்றிருக்கிறார். இந்த பெருமை எத்தனை பேருக்கு அமையும் சொல்லுங்கள். அது மட்டுமல்லாமல் பல ஸ்கூல்களில் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் கொடுத்திருக்கிறார் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் மனிதர்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதே அளவிற்கு செல்ல பிராணிகளுக்கும் கொடுத்து மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். ஐயா அவர்கள் 75 நபர்களின் உதவியோடு 75 மீட்டர் நீளம் 750 வினாடிக்குள் ஒரு இந்திய கொடியை உருவாக்கியுள்ளார். அதனை உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அவர் 25 வருடங்களுக்கு மேல் வணிகத்துறையில் UAEயில் சிறந்து விளங்குகிறார். அவரின் இந்த அளவு வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அவரின் நேர்மையான உழைப்பும் உண்மையும் விடாமுயற்சியும். அதற்கு மேலாக அப்பா அடிக்கடி சொன்ன வார்த்தையான கையில் களவும் வாயில பொய்யும் இல்லைனா நீ பெரிய பணக்காரர் என்று சொன்ன நல்ல விஷயங்களை கடைபிடித்திருக்கிறார். வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு ஆணின் வெற்றிக்கு பெண் உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி டாக்டர் கனகராஜா ஐயா அவர்களுடைய வெற்றிக்கு பின்னாடி திருமதி கோமதி கனகராஜா அம்மா அவர்கள் உறுதுணையாக இருந்திருக்காங்க. எந்த வகையில் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க எம்ஃபில் பட்டம் பெற்றிருக்காங்க. பிஎம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மற்றும் ரேடியோ கில்லி 106.15 FM அதோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ட்ரஸ்டியாக அவங்க உறுதுணையாக இருந்திருக்காங்க. அதை நிர்வாகத்துறையில். அதோடு பார்த்திங்கன்னா, பெண்கள் தொழில்துறையில் முன்னேறுவதற்கு அவங்க ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்காங்க. அதோட ரேடியோ கில்லியின் கடின உழைப்பாளி இடி என்ற முறையில் அவர் பிஎம் குரூப் ஆஃப் கம்பெனியோட வெற்றிக்கு மிகவும் உந்து சக்தியாகவும் இருந்திருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு பொன்னாடை வழங்க கராமா மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக பேராசிரியர் பிரேமானந்த் ஐயா அவர்களையும் மற்றும் பேராசிரியர் கவிதா பிரேமானந்த் அம்மா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
அடுத்ததாக இந்த பெருமைமிக்க தம்பதியினரின் பெற்றோரான மூத்த தம்பதியினரான திரு வீரமுத்து ஐயா மற்றும் திருமதி செல்லம்மாள் அம்மா அவர்களை ஸ்கை யோகா சென்டர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இந்த தம்பதியினருக்கு பொன்னாடை வழங்க மோயஷ்னா மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக பேராசிரியர் முருகராஜ் ஐயா மற்றும் பேராசிரியர் கலைச்செல்வி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக திருமதி சௌமியா விமல் அம்மா அவர்களுக்கு பொன்னாடை வழங்க டிஸ்கவரி கார்டன் மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக பேராசிரியர் வெண்ணிலா நாராயணன் அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். திருமதி திவ்யா ராகேஷ் தம்பதியினருக்கு பொன்னாடை வழங்க அஜ்மான் மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக துணை பேராசிரியர் சுதாகர் பாண்டியன் ஐயா மற்றும் துணை பேராசிரியர் கீர்த்தனா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக திரு மதன் சிவகுமார் மாலதி தம்பதியினருக்கு பொன்னாடை வழங்க அருள்நிதி நாகராஜன் ஐயா மற்றும் அருள்நிதி கோடீஸ்வரி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக டாக்டர் சுப்பிரமணிய பிரசாத் அவர்களுக்கு பொன்னாடை வழங்க அல் யார்முக் மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக துணை பேராசிரியர் மணிகண்டன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக திரு மைத்ரி அபிலேஷ் நடராஜன் மற்றும் திருமதி ஸ்ருதி பாலு தம்பதியினருக்கு பொன்னாடை வழங்க அஜ்மான் மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக துணை பேராசிரியர் வெங்கடேஷ் ஐயா மற்றும் துணை பேராசிரியர் அஸ்வினி வெங்கடேஷ் அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். இங்கு மூத்த தம்பதியினராக நம்மிடையே கலந்து கொண்டுள்ள திரு வீரமுத்து ஐயா மற்றும் செல்லம்மாள் அம்மா அவங்க திருமணமாகி 52 ஆண்டுகளை முடிச்சிருக்காங்க. இதுவே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான ஒரு சிறப்பாக ஒரு பாக்கியமான ஒரு விஷயமா இந்த நிகழ்ச்சி ஸ்கை யோகா சென்டர் நிறுவனம் கருதுகிறது. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த நிகழ்வாக கண் இமைக்காமல் காணும் செல்ல பிள்ளையான செல்போனை விட்டுவிட்டு கண்டும் காணாமல் இருந்த மனைவியை உற்று காணும் நாள் மனைவி நல வேட்பு நாள். நம் அனைவரும் ஆவலோடு காத்திருக்கும் உயிர்கலப்பு தவத்தை நடத்தி கொடுக்க கத்தாரில் இருந்து வந்திருக்கும் திரு முத்து ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொடுக்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருமொழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. திறமையான நிர்வாகிகளால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் புனிதமான மனைவிநல வேட்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர் கனகராஜ ஐயா அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் பேச்சுக்கு போட்டி பேச்சாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். எந்த ஸ்கூலு, எப்படி படிக்கிற, இன்ஜினியரா டாக்டரா, எல்லாம் பாஸா, வேலை கிடச்சிட்டா, எவ்வளோ சம்பளம், எப்போ கல்யாணம், பொண்ணு எந்த ஊர், எத்தனை குழந்தைகள், குழந்தைகள் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்களா, எப்போ கல்யாணம் குழந்தைகளுக்கு, செட்டில் ஆகிட்டாங்களா, உடம்புக்கு என்ன, ஓ அப்படியா, இவ்வளவுதாங்க வாழ்க்கை என பெரும்பாலானவர்களின் சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை மகரிஷி அவர்கள் அறிவின் தற்கால போக்கு என்ற ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள். பெரும்பாலான மனிதர்கள் 2 வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த பேச்சில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று. இன்னொன்று, இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என நினச்சி வாழ முடியாத ஒரு வாழ்க்கை. வீட்டுக்காரரு கடுமையாக உழைக்கிறாரு, அவருடைய உடல் நலத்தை கவனிச்சுக்கணும், உடற்பயிற்சி செய்யுங்கன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. 18 வருஷம் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அதோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நடக்கலை. இந்த 2ற்கும் உண்டான அந்த இடைவெளி தான் ஒரு மனிதன் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நிர்ணயம் செய்கிறது. நாம் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு அழகான வாழ்க்கை, ஒரு இனிமையான வாழ்க்கை, ஆனந்தமான ஒரு வாழ்க்கை தானாக அமையாது, நாம் தான் அமைத்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்து கொள்வது, இந்த ஒரு விஷயம் மட்டும் எந்த பள்ளிக்கூட புத்தகத்திலையும் கல்லூரி புத்தக சிலபஸ்லையும் கிடையாது. அதை சொல்லிக் கொடுப்பது தான் நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தின் வாழ்க்கை கல்வி முறைகள். அந்த வாழ்க்கை கல்வி முறைகளில் ஒரே ஒரு பாடம் இருக்குது, அது குடும்ப அமைதி. அதில் ஒரு சாப்டர் இருக்குது, மனைவி நல வேட்பு விழா. இந்த மனைவி நல வேட்பு விழா ஏன் கொண்டாடுகிறார்கள் என்று அறிமுகத்திலே கொஞ்சம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருந்தாங்க. நாம் பெரும்பாலும் நமக்கு ஒரு பொருளோட உண்மையான மதிப்பு 2 தருணங்களில் தெரிகிறது. ஒன்று, அந்த பொருள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. ஒரு அம்மா எப்படியாவது வைர ஜிமிக்கி ஒன்று வாங்கிடணும்னு ஆசை. 5வது திருமண நாளுக்கு கேட்டு பார்த்தாங்க, கிடைக்கல. அப்புறம் வாங்கி தாரேங்கிறாரு. 10வது திருமண நாள் விழா வரப்போகுது, அதுக்கு முன்னாடியாவது வாங்கி தந்துருங்கன்னு அவங்க அந்த அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க. பட்ஜெட் இல்லை, அது இல்லை, பையன் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான், இப்படி பல காரணங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த அம்மா அதை விடுறதா இல்லை, ஏன்னா அந்த வைர ஜிமிக்கு எனக்கு கண்டிப்பாக போட்டால் தான் அப்படின்னு அவங்களுக்கு அதில் ஒரு பெருமை. அந்த பொருளோட மதிப்பு அவர்கள் கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு இருக்கிறது. கடைசியில் 15வது திருமண நாளுக்காவது வாங்கி தந்துடுவாரா அப்படின்னு எதிர்பார்ப்போடு கேட்கும்போது பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. 1 மாதத்துக்கு முன்னாடியே கூட்டு போயிட்டார் நகை கடைக்கு.
ஒரு நகைக்கடையில் போய் வயரை ஜிமிக்கு எவ்வளவு எல்லாம் பார்த்து பட்ஜெட்லாம் போட்டு அவங்களாம் சீட்டை போட்டு இவ்வளவு ஆகும்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் சொன்னப்புறம் கொஞ்சம் பட்ஜெட் உதைக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டார். இப்போ 15வது திருமண நாள் மறுநாள் இருக்குது. வீட்டுக்கு வர வேண்டியவர் வரல, லேட் ஆகிட்டுருக்கு. வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறாரு அந்த அம்மா, ஏங்க எங்கே இருக்கீங்க? அவர் ஞாபகம் இருக்கா, போன மாதம் நம்ம ஒரு நகை கடைக்கு போனோமே, வயிறு ஜிமிக்கி கூட பார்த்தோமே. ஆமாங்க, நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த அம்மாவுக்கு டோப்பமைன் ஒரு லிட்டர் கணக்கில் ஊற ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கூட இந்த காஸ்ட்லாம் எவ்வளோன்னு பார்த்தோமே. ஆமாங்க, நல்ல ஞாபகம் இருக்குங்க. நம்ம கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வேண்டாம், அப்புறம் வாங்கிக்கலாம். ஆமாங்க, நல்ல ஞாபகம் இருக்குங்க, சொல்லுங்கள். அந்த நகை கடையிலேருந்து 3வது கடையில் இருக்க சலூன் கடையில் முடி வெட்டிகிட்டு இருக்கேன் எல்லாரும். இப்போது ஆனால் உண்மையிலே அவர் அதை வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் சொன்னது அப்படி சொல்லியிருக்கார். இப்போ அந்த வெட்டிங் டேக்கு அதை கொடுத்துட்டார். அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அடுத்த வெட்டிங் டே அன்னைக்கு அதை தேடுறாங்க, அது கிடைக்கல. எங்கே போச்சுன்னு தெரில. இப்போ தானே வெள்ளை அடித்தோம், ஒருவேளை அவங்க யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, நம்ம சரியாக வைக்கலையா, எங்கே போயிருக்கோம், வீட்டை பூரா புரட்டி எடுக்கிறாங்க, கிடைக்கல. ஐயோயோ, வீட்டுக்கார்ட்ட இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி வாங்கி கொடுத்தாங்களே, நம்ம அது ஒரே ஒரு கல்யாண வீட்டுக்கு தானே போட்டு போனோம், அப்புறம் அதை பயன்படுத்தவே இல்லையே, ஐயோயோ இனிமேல் அது எங்கே போச்சு. இப்போ ஒரே குழப்பம் ஆரம்பிச்சிட்டாங்க, அது எப்படி காணாமல் போச்சுன்னு சொல்லி. ஒரு பொருள் நமக்கு கிடைப்பதற்கு முன் அதன் உண்மையான மதிப்பு தெரிந்திருக்கிறது, அல்லது இழந்த பிறகும் தெரிகிறது, நம்முடன் இருக்கும் பொழுது தெரிந்திருக்கிறதா? அந்த வைர ஜிமிக்கிங்கிறது மனைவி. அதுதான் மனைவி நல வேட்பு விழா. மனைவியோட அருமையையும் பெருமைகளையும் சிறப்புகளையும் உணர்ந்து மதிக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக மகரிஷி அவர்கள் இந்த மனைவி நல வேட்பு விழாவை வருடம் கொண்டாடுவதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி என்ன ஒரு பெரிய அருமை பெருமை சிறப்பு மனைவிக்கு இருக்குது? இந்த மனைவி என்பவள் கணவன் கையில் இருக்கிற ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. கொஞ்சம் இருக்குன்னா நசிஞ்சிரும், விட்டால் பறந்து போயிடும் லூஸாக. அங்கே ஒரு 2 ஆண்கள் அணியில் 2 பேர் வந்திருந்தாங்க. கொஞ்சம் நிறைய லூஸாக விட்டுட்டாங்க. லூஸாக விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி அவங்க சொன்னது அத்தனையும் அங்கே நடக்கும். வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கிற மாதிரி. இன்னும் ரொம்ப மோசமாக, இங்கே எவ்வளோ பரவாயில்ல, இன்றைக்கி துபாயில் நடந்த நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஊர்லெலாம் கொஞ்சம் ரொம்பவே சிக்கல் இருக்குது. எழுத்து விட்டு அக்கா வந்து கேட்குறாங்க, அக்கா வெண்ணெய் இருக்கான்னு இருக்காங்க. வெண்ணெய் ஆஃபீஸ் போய் 4 மணி நேரம் ஆச்சுன்னு இருக்காங்க. அக்கா எனக்கு உதட்டில் புண்ணுக்கா. அப்போது அந்த அம்மா கணவன்கிற வண்ணத்து பூச்சை கையில் வச்சு அவங்க நசுக்கிட்டு இருக்காங்க, இவர் லூஸில் பறக்க விட்டுருக்காரு. ஆனால் மனைவி அப்படிங்கிற ஒரு பட்டாம்பூச்சியை கணவன் நசுக்கிறது தான் இன்றைக்கி 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, ஆயிரக்கணக்கான வருடங்களாக கணவன் மனைவியை ஒரு அடிமைத்தனமாக, அதை இன்றைக்கி அழகாக அந்த பெண்கள் அணியில் பேசின 2 பேரும் அற்புதமாக பேசினாங்க, யதார்த்தத்தை பேசியிருந்தாங்க. எந்த அளவுக்கு அவர்கள் இந்த இன்றைக்கி இருக்கிற சூழலில் அந்த சவால்களை அதிகம் சந்திக்க நேருகிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. உண்மையிலேயே அவங்க கொஞ்சம் நசுக்கப்படுகிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் இந்த ரிசல்ட் என்னன்னு எனக்கு தெரியல, வரட்டு பார்க்கலாம். அப்படி நசுக்கப்படாமல் அவர்களுடைய அருமைகளையும் பெருமைகளையும் கொஞ்சம் நினச்சி பார்க்கறதுக்காக இன்றைக்கி ஒரு நாள். ஆக்சுவலாக இது வருஷம் பூரா நினச்சி பார்த்துட்ருக்கணும், ஆனால் இன்றைக்கி அதை நம்ம கொஞ்சம் நினைவுபடுத்தி கொள்வோம். ஒரு வீட்டுக்காரருக்கு ஒரு 10 கோடி ரூபா ப்ரைஸ் விழுது. உண்மையிலேயே இதற்கு அதிகம் சந்தோஷப்படுபவர்கள் யார் என்று பார்த்தால் 2 பேரும். ஒன்று வாழ்க்கை துணை. அம்மா கூட அந்த அளவுக்கு சந்தோஷப்பட மாட்டாங்களாம். ஏன்னா நமக்கு 3 பையன் இருக்கான், அந்த பையன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் விழுந்திருந்தா நல்லா இருக்குமே, இவன் ஏற்கனவே கொஞ்சம் செட்டில் ஆகிட்டான், இவனுக்கு 10 கோடி கிடச்சிருக்க, அவனுக்கு கிடச்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு அம்மா கூட நினைக்கலாமா. ஆனால் மனைவி என்பவள் 100% சந்தோஷப்படக்கூடிய அந்த விஷயத்துக்கு இன்னொருத்தர் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த அளவுக்கு அவர்கள் ஒன்றும் வேண்டாங்க, நம்ம இங்கேருந்து வெக்கேஷனுக்கு போகிறோம், 1 மாதம் லீவுக்கு போகிறோம், இல்லை 20 நாள் வெக்கேஷன் போகிறோம், நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பண்பாடையும் இந்த 1 வருஷத்தில் என்ன நல்ல விஷயங்கள் எந்த வீட்டில் நடந்தது, கெட்ட விஷயம் என்ன நடந்தது, எங்கே யார் வீட்டுக்கு நம்ம போகணும், இதெல்லாம் யார் நமக்கு எந்த ஆண் மகன் ஞாபகம் வச்சுருக்கிறாரு எனக்கு தெரியாதுங்க. எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக போயிடணுங்க, அங்கே அதாச்சு இதாச்சு கல்யாணம் நடந்தது, நம்ம போய் பார்க்கணும், கிஃப்ட்டை கொடுக்கணும், என்ன கிஃப்ட்டு வாங்கணும், எவ்வளவுக்கு வாங்கணும், எல்லாமே அவங்க தான் செய்கிறார்கள். அந்த கலாச்சாரத்தை மெயின்டைன் பண்ணுறதே அவங்க. ஆனால் நமக்கு தெரிகிறதில்லை, ஏன்னா அந்த பொருள் நம்முடன் இருக்கும் பொழுது நாம் அதை உணர்வதில்லை.
முதுமை காலகட்டங்களில் ஆண் பெண் 2 பேரில் யாருடைய தனிமை கொடியது என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதில் எழுத்தாளர் ராஜேஷ்குமார் ஒரு பதில் சொல்கிறார். இதெல்லாம் என்ன காஃபியா, கழனி தண்ணி மாதிரி இருக்குது. 30 வருஷமாக சமையல் பண்ணுறேன், இன்னும் சாம்பார் மாதிரி பண்ண தரல, பாதி நாள் ரசமாக வருது. இது என்ன இட்லியா? ஒரு உளியும் சுத்தியிலும் கூட நான் செதுக்கி இட்லியை சாப்பிட்றேன். இப்படியெல்லாம் உரிமை எடுத்துக்கொண்டு உன்னிடம் கோபப்பட தெரிந்த என்னால் உன் மறைவிற்கு பிறகு பசிக்குது என்று கூட எளிதாக யாரிடமும் சொல்லிவிட முடியவில்லை. அவ்வளவு ஏன், பசிக்குதா என அன்போடு நீ கேட்ட மாதிரி கேட்க ஆள் இல்லை என்று வருத்தப்பட்டு சொல்லுகிறார். அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் நிறைய கை தட்டலாம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்பாங்க. ஆனால் கைத்தட்டி வாய் விட்டு சிரித்தால் நோய் சீக்கிரம் விட்டு போகும். ஓகே, வாழ்க வளமுடன். இது எஸ்பி முத்துராமன் அவர்கள் மிக உச்சத்தில் இருந்தார். எத்தனையோ வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு. அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், கண்ணீரோடு சொல்கிறார், நான் அவ்வளவு பணம் சம்பாதித்தேன், புகழ் சம்பாதித்தேன், பதவி எல்லாம் இருந்து, அதிகாரம் இருந்தது, வாழ்க்கையில் அவ்வளோ உச்சத்தில் இருந்தேன் நான். ஆனால் என் வாழ்நாளில் நான் இறக்குற வரைக்கும் நிம்மதியாக என்னால் தூங்க முடியாத ஒரு விஷயம் என் மண்டையில் உறுத்திக்கிட்டே இருக்குது. மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த தவறை யாரும் பண்ணி விடாதீர்கள், செய்து விடாதீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன தவறு? நான் இவ்வளவு கடின உழைப்பு செய்து சினிமா துறையில் வெற்றி அந்த புகழில் இருக்கும் பொழுது என் ஒய்ஃபு சொன்னாங்க, ஒரு தடவை ஃப்ளைட்டில் கூட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் இருக்கிற தொழில் பிஸியில் ஒரு தடவை கூட நான் கூட்டு போகாமல் விட்டுட்டேன். இன்றைக்கி அந்த அம்மா என் கூட உயிரோடு இல்லை. நம்முடைய வாழ்க்கை துணை அவர்களுடைய அருமைகளையும் பெருமைகளையும் இழந்த பிறகு நமக்கு தெரிகிறது. இருக்கும் பொழுது நாம் அதை நினைப்பதில்லை. அதை கண்டிப்பாக நாம் உணர வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதற்கு நாம் என்ன செய்யணும், ஏன் நம்ம உணர்வதில்லை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டாண்டு ஆழமாக ஆண் பெண் அப்படிங்கிறதுல பெண் என்பவள் இன்றைக்கி அருமையாக அவங்க பேசுனாங்க, அற்புதமாக பேசியிருந்தாங்க. அந்த ஒரு பதிவுகள், அந்த ஒரு செயல்கள் எல்லா ஆண்களிடையும் இருப்பதனால மனைவி என்பவள் கொஞ்சம் நசுக்கப்பட்டு தான் ஆகணும். அதுதான் அவங்க, அதுக்காக தான் டிசைனே அப்படித்தான் அப்படின்னு நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். சம உரிமைன்னு சொன்னாங்க. அதாவது சம உரிமை கொடுக்குறோமா? ஆக்சுவலாக இன்றைக்கி யார் சவால்களை அதிகம் சமாளிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பேச்சு. இதில் ஆண் அதிகம் சமாளிக்கிறான் என்றாலும் அங்கே ஒரு பட்டாம்பூச்சி நசுக்கப்படுகிறது. பெண் அதிகம் சமாளிக்கிறாள் என்றாலும் அங்கே ஒரு பட்டாம்பூச்சி நசுக்கப்படுகிறது. அழகான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை என்றால் 2 பேருமே நசுங்கப்படக்கூடாது. அது ஆனந்தமாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை ஒழிய நசுக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை அல்ல. ஆக யார் கணவன் தான் அதிகம் சுமைக்கிறாங்க, சுமைகளை எடுக்கிறார்கள், சாதிக்கிறார்கள், சாதனைகளை சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என்றால் அந்த வீட்டம்மா கண்டிப்பாக பங்கு கொள்ள வேண்டும். அது மனைவி அதிகம் என்றால் கணவன் அதை இறங்கி 2 பேரும் அதை சமமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது அழகான வாழ்க்கையாக அமையாது, ஆனந்தமான வாழ்க்கையாக அமையாது. இதை நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த மனைவி என்பவள் யார், அதே மாதிரி கணவன் என்பவர் யார். ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் வேணும்னா அதுக்கு ஒரு பயோடாட்டா ஃபார்ம் அதுக்கு தகுதிகளை ப்ரிப்பேர் பண்ணி பேப்பரில் போடுறாங்க. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு 50 பில்டிங் கட்டியிருக்கணும், ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இதில் அனுபவம் இருக்குது, ஸ்டாண்டர்ட்லாம் இப்படிலாம் ஒரு போடுறாங்க. யாரெல்லாம் அந்த தகுதிகள் இருக்கிறதோ அவர்கள்லாம் அப்ளை பண்ணுறாங்க. அதில் ஒரு 10 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணி அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாங்க. கடவுள் அவர் என்ன செய்கிறாரு, இப்போ முத்துன்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் இவர் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிற கர்மா எவ்வளவு இருக்குது, பாவம் எவ்வளவு இருக்குது, புண்ணியம் எவ்வளோ இருக்குது. அதாவது புண்ணியம் என்பது நமக்கு சந்தோஷமாக வரும், நான் நினச்சது நடக்கும். பாவம் என்பது நான் நினச்சது நடக்காது, இல்லை நோயாக வரும், வாழ்க்கையில் சிக்கல்களாக வரும். என்னுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி கடவுள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு இவருக்கு ஏற்ற வாழ்க்கை துணை இந்த அம்மா தான். எனக்கு காஃபி பிடிக்கும்னா அவங்களுக்கு காஃபி சுத்தமாக பிடிக்காது, எனக்கு கமல் பிடிக்கும்னா அந்த அம்மாவுக்கு கமல் சுத்தமாக பிடிக்காது. அப்போ தான் பதிவு கொஞ்சம் கழியும், பாவப்பதிவு கொஞ்சம் கழியும். அப்போ வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன்.
நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன். என்னையும் மறந்துட்டேன், நான் எதுக்கு பிறந்தேங்கிறதையும் மறந்துட்டேன், நான் என்ன செய்யணுங்கிறதையும் மறந்துட்டேன். உனை மறந்தேன் இறைவா உள் நிறைந்து என்னை மீட்டுன்னு மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையிலே குறிப்பிட்டிருப்பார்கள். அப்போது என்ன சொல்ல வர்றாரு, நாம் பிறந்ததே நம்ம கொண்டு வந்த கர்மாவை கழிப்பதற்கு, வாங்கின கடனை கொடுப்பதற்கு. பிறந்ததிலிருந்து கல்யாணமாகிற வரைக்கும் எது பொற்காலம்னு கேட்டால் திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின்னான்னு கேட்டால் திருமணத்திற்கு முன்னு ஒரு 99.9% சொல்லிடுவோம். மிச்சம் இருக்கிற பாயிண்ட் கல்யாணம் ஆயிருக்காது. ஏன் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தால், திருமணத்திற்கு முன் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, மற்றவங்கள்லேருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. படிப்பை கொடுப்பாங்க, சாப்பாடை கொடுப்பாங்க, ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க, சைக்கிள் கொடுப்பாங்க, பைக்கு கொடுப்பாங்க. எடுத்து 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 பழக்கப்பட்ட நாம் எப்போ வேலை செய்கிறோம், கல்யாணம் ஆகுதோ அதற்கு அப்புறம் கொடுத்து பழக வேண்டும். கொடுத்தால் மட்டுமே அங்கே குடு ப்ளஸ் இன்பம், குடும்பம் ஒரு இனிமையான குடும்பமாக அங்கே இருக்க முடியும். அதற்காகத்தான் கடவுள் ஒரு ஏற்ற வாழ்க்கை துணையை நம்மிடம் ஏற்படுத்தி நம்மள்கிட்ட அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. அப்போது இந்த மனைவி என்பவள் யார் என்று கேட்டால், என் கர்ம வினையை கழிப்பதற்கு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, கடவுளின் பிரதிநிதி. மனைவி என்பவள் ஏன் இஷ்டப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் இஷ்டப்படி. ஆக்சுவலாக உண்மையில் இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தா என் கர்ம வினைப்படி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதே தான் மனைவிக்கு கணவனும். இந்த ஒரு உண்மையை நாம் புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், மனைவியை கணவன் திட்டுறார் என்றால் அவனை அவமானப்படுத்துவதற்கு சமம். ஏன்னா அவன் தான் அவங்கள அப்படி பேச வைக்கிறான். ஏன்னா என் கர்ம வினைப்படி அது கழியணும். அப்போ தான் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஆனந்தமாக வாழ முடியும். எப்போ ஆனந்தமாக வாழ முடியும்? இப்போ நம்ம எதுக்கு துபாய் வந்திருக்கோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. எதுக்காக சாப்பிடுகிறோம்? உயிர் வாழ்வதற்கு. எதற்காக உயிர் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் ஆளாளுக்கு ஒரு பதில் வரும். இந்த சமுதாயமும் நமக்கு சரியாக அதை சொல்லித்தரல. அடுத்த வருஷம் நீங்கள் ஊருக்கு வெக்கேஷன் போகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் போடுறீங்க. எதில் போகணும், எப்படி போகணும், எந்தெந்த ஊருக்கு போகணும், யார் யாரை விசிட் பண்ணணும், எல்லா திட்டமும் போடுறோம். ஆனால் 120 வருடம் வாழ வேண்டிய நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக எங்கே போய் சேரணும், எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என் நோக்கம்தான் என்ன, எப்படி வாழ வேண்டும், இது முதல்ல நமக்கு தெரியலை என்றால், இன்றைக்கி நடந்த அந்த பேச்சு போட்டி அதில் விவாதத்தில் சொன்ன மாதிரி ஆளாளுக்கு வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து சேரும். என்னுடைய வாழ்க்கையை யார் யாரோ ஒரு நிர்ணயம் செய்வார்களை ஒழிய நான் நிர்ணயம் செய்ய முடியாது. அப்போ முதல்ல எனக்கு நோக்கம் தெரியணும். அப்போ நோக்கம் என்ன? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். நம்முடைய நோக்கமே இறைவனுடன் இணைவது, இறை உணர்வு பெறுவது. அப்போ தான் ஆனந்தமாக வாழ முடியும். அப்படி ஆனந்தமாக வாழணும் அப்படின்னு சொன்னால், தனியாக ஒரு போட்டில் ஏறி கடலை கடந்து கரை சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம். அதுக்கு பதிலாக இன்னொருத்தரையும் உள்ளே உட்கார வச்சு 2 பெடல் இருக்கிற ஒரு போட்டில் உட்கார்ந்து 2 பேரும் சேர்ந்து பெடல் பண்ணினா சீக்கிரம் கரைக்கு போயிடலாங்கிறது ஆண்டவன் கணக்கு. அதற்கு ஏற்ற வகையில் ஒரு வாழ்க்கை துணையை இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். அப்போ நம்ம வாழ்க்கை துணை எதற்கு என்று கேட்டால், ஒன்று என் பதிவை கழிக்கணும், அதுக்கு இன்பத்தையும் கொடுக்கணும், துன்பத்தையும் கொடுக்கணும். அப்போ தான் பதிவு கழியும். அவங்க துன்பத்தை கொடுக்கும்போது நான் திருப்பி துன்பம் கொடுத்துட்டா பாவம் மறுபடியும் ஏறிடும். அப்போ நான் தப்பு செய்கிறேன்னு அர்த்தம். போட்டு முன்னாடி போல பின்னாடி போகுதுன்னு அர்த்தம். 2வது ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஒருத்தர் இருக்கார், நண்பர் சுப்பூர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, ஆனால் குக்கர் இல்லை, ஸ்டவ் இல்லை, கேஸ் இல்லை. நண்பர் குப்புன்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட வெஜிடபிள் இருக்குது, குக்கர் இருக்குது, அடுப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் அரிசி இல்லை, பருப்பு இல்லை. உங்கள்கிட்ட அது இல்லை, உங்கள்கிட்ட இது இல்லை. இப்படி 2 பேரும் ஆளாளுக்கு அப்படி குறை சொல்கிறதுக்கு பதிலாக 2 பேரும் இணைந்தால் அங்கே ஒரு மிகப்பெரிய விருந்து கிடைத்து விடும். இந்த கணக்குப்படித்தான் கணவனையும் மனைவியையும் இறைநிலை சேர்த்து வைக்கிறது. இவர்கிட்ட ஒன்று இருக்கும், இவங்கள்ட்ட ஒன்று இருக்கும். இந்த 2 பேரும் தனித்தனியாக ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லி கொண்டு, குற்றம் கண்டு கொண்டு, ஒருத்தரை ஒருத்தர் துன்பம் கொடுத்து கொண்டு வாழ்வார்கள் என்றால் அங்கே இனிமையான, அழகான, ஆனந்தமான குடும்பம் அமையாது. அதற்கு பதிலாக இன்றைக்கு சொன்னாங்களே சவால்கள், 2 பேரும் இணைந்து அங்கே வாழ ஆரம்பித்தால் அழகான, ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. என்கிட்ட அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, ஓண்ட குக்கர் இருக்குது, வா 2 பேரும் சேர்ந்து சமையல் பண்ணுவோம். ஆக வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அங்கே 2 பேரும் இணைந்து விட்டால் நிச்சயம் அங்கே இனிமை கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். ஆனால் அந்த இணையை விடாமல் தடுக்கிறது இந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற பல பிரச்சனைகள். ஏன்னா அந்த மனைவியோட மதிப்பு நமக்கு தெரிகிறதில்லை. அதை நாம் கொஞ்சம், மனைவி என்பவள் இறைவனின் பிரதிநிதி,
எனக்காகவே இறைநிலையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். என்னுடைய கர்ம வினைகளை கழித்து நாம் 2 பேரும் ஆனந்தமாக வாழ்வதற்கு கடவுளுடைய ஏற்பாடு. இதில் நான் யார் உள்ளே புகுந்து தப்புன்னு சொல்கிறதுக்கு? குறை காணும் நெஞ்சுடையோர் வாழ்வினிலே பெற்ற பயன் சினம் வருத்தம் கவலை முற்றும் இழந்தார் வாழ்வினிலேன்னு மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பாங்க. யார் யார் குறை கண்டுபிடிக்கிறோமோ கிட்டத்தட்ட கடவுளை குறை சொல்கிற மாதிரி. ஏன்னா அவன் ஏற்பாடு செய்து அட்டகாசமாக ஒரு ஆளை அனுப்பிச்சிருக்கான். இது மனைவிக்கு கணவனும் சரி, கணவனுக்கு மனைவியும் சரி. அப்போ இதை நாம் கொஞ்சம் புரிந்து கொண்டு நாம் என்ன செய்யலாம், என்ன தீர்வு? ஒரே ஒரு விஷயந்தான் சொல்யூஷன். நான் டாக்டர் ஆகணும்னா எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் என்ன செய்கிறாரோ அதை தான் செய்யணும். ஒரு வில்லன் என்ன செய்கிறானோ அதை செஞ்சால் நான் டாக்டர் ஆக முடியாது. அதே போல் என்னுடைய பிறப்பின் நோக்கமே இறைநிலையோடு இறைவனோடு இணைவது என்றால் கடவுள் என்ன செய்கிறாரோ அதை நான் செய்யணும். அவ்வளோதான் என் நோக்கம். கடவுள் என்ன செய்கிறாரு? அன்பும் கருணையுமாக இருக்கிறார். ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்துக்கு கீழே இருக்கிறவன் கொலகாரனா ஒரு ஞானியா எல்லாத்துக்கும் காற்றை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தன்னுடைய கடமையை அது செய்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு பேர் தான் அன்பு. இந்த அன்பு ஒன்றை மட்டும் கணவன் மனைவி 2 பேரும் கையில் எடுத்துக்கொண்டால் அங்கே 2 பேரும் இணைய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த அன்புக்கே பல டெஃபினிஷன் இருக்குது. நிபந்தனையற்ற அன்பு. ஏன் நான் நினச்ச மாதிரியே ஒய்ஃபு பொங்கல் கேட்டேன், பொங்கல் பண்ணிட்டாங்க. பொங்கல் வைக்கும்போதே நல்லா இருக்காங்கிறாரு, இன்னும் கொஞ்சம் ஊற்றுமாங்கிறார் இவர். அப்போ இவர் எப்படி பொங்கல் எதிர்பார்த்துருக்காரு, அந்த அம்மா பொங்கல் எப்படி பண்ணியிருக்கு, பெரிய சிக்கலாக இருக்குது. நான் நினச்ச மாதிரியே அவங்க செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அங்கே 2 பேரும் இணைந்து அன்பு என்றால், நான் நினச்ச மாதிரி பொங்கல் இருந்தால் சூப்பர் அப்படின்னு பாராட்டுறோம். நான் நினச்ச மாதிரி இல்லைன்னா இது என்ன பொங்கலாக பண்ணியிருக்க, பாயாசம் மாதிரி ஊற்ற வேண்டி இருக்குத அப்படின்னு இவர் அங்கே குறை தான் கண்டுபிடிக்கிறார். அப்போ அன்பு என்பது அப்படி அல்ல. அன்பு என்றால் மகரிஷி ஒரு 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று பாதுகாப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அம்மா வந்து 1 வயசு பையன் 2 வயசு பையன் அப்படி எந்திரிச்சு நின்னாங்கன்னா அவங்க சமையல் பண்ணால் கூட அவனே பார்த்துட்டு கீழே விழுந்துருவானா, எந்திரிப்பானா, கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கான், அதை பிடிச்சிட்டு இருக்கான், ஃபுல் அட்டென்ஷன் அங்கே இருக்கும். அப்படி கீழே விழுந்துட்டா நீ ஏன்டா விழுந்த அப்படின்னு திட்டுறதே இல்லை. எங்கம்மா அடிபட்டது அப்படின்னு சொல்லி அதை கவனிக்கிறோம். இதே இது வீட்டுக்காரர் உள்ளே நுழையும் போது, இல்லை வீட்டம்மா நுழையும் போது கீழே விழுந்துட்டாங்க, ஏங்க கண்ணு பார்த்து நடக்க தெரியாதங்க அப்படின்னு இந்த அம்மா அவர்கிட்ட கேட்டாலும் சரி, அவர் இந்த அம்மாட்ட கேட்டாலும் சரி தான். இதுக்கு பேர் பாதுகாப்பு அல்ல. பாதுகாப்பு என்பது அவர்கள் என்ன உணர்வில் இருக்கிறார்களோ அதற்கு பாசிட்டிவாக அதை மாற்றுறது தான் பாதுகாப்பு என்பது. அவங்க என்ன சொன்னாலும் சரி, அவங்க எப்படி, அதாவது ரொம்ப மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு ஒரு டிஷர்ட்டை பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. டிஷர்ட்டை போட்ட உடனே அவர் கேட்குறாங்க அந்த அம்மா, ஏங்க டிஷர்ட் நல்லா இருக்கா, ஒன்றே மாதிரி இருக்குது, அழகாக இருக்கா, லூஸாக இருக்குது அப்படின்னு அவர் பதில் சொல்கிறாருன்னு வச்சு. சில பேர் இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரியே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம். ரயில்வே ஸ்டேஷனில் ஒய்ஃபை ரிசீவ் பண்ண வந்திருக்காரு ஒருத்தர். அந்த அம்மா இறங்கும் போதே கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க, ஏங்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகலாமா? சரி உட்காரலாம். 2 பேர் உட்காந்துட்டாங்க. அந்த அம்மா ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷம் கழித்து அவர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ இந்த பேசும்போது 2 பேரும் சொன்னாங்க, அதை ஏங்க இப்படி மூஞ்சி 3 வச்சுட்டு கடுகடுன்னு உட்காந்துருக்கீங்க 3 நிமிஷமா? அந்த பாருங்கள், அந்த பெஞ்சில் உங்கள் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்காரு, உங்களுக்கு கீழே தானே வேலை பார்க்காரு, எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் மட்டும் ஏங்க மூஞ்சி இப்படி வச்சுருக்கீங்க, கொஞ்சம் சந்தோஷமாக தான் பேசினானே. வந்தோன்னே ஆரம்பிச்சிட்டியா? என்ன ஆரம்பித்தேன்? உனக்கு மூளை இல்லைன்னு நிரூபிச்சிட்டேன். மூளை இல்லைன்னு நிரூபிச்சிட்டேன். எங்க அது சிரிச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அவன் பொண்டாட்டி அனுப்ப வந்திருக்கான், நான் உன்னை கூப்பிட வந்திருக்கேன். என்ன அப்போ உள்ள எவ்வளவு விஷயங்களை உள்ளே போட்டு வச்சுருக்காங்க மனசுக்குள்ளே. அப்போ இவ்வளவு வெறுப்புணர்வை வைத்து கொண்டால் அங்கே அன்பு என்பது நிச்சயமாக வராது. அன்புக்கு ஆப்போசிட் வெறுப்புணர்வு. அப்போ மனைவி எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி அவர்களிடம் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். 2வது பராமரிப்பு. பராமரிப்புனா தேவையானதை செய்கிறது. தேவையானதை செய்கிறது அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டில் ஒரு ஜஸ்ட் 1 மந்த் பேக் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. அவங்க என் தங்கச்சி பொண்ணு மேரேஜுக்காக ஒரு 1.5 மாதம் முன்னாடியே ஊருக்கு போனாங்க, இன்விடேஷன்லாம் கொடுக்குறதுக்காக. அவங்க ஒரு நாள் சாயங்காலம் கூப்பிட்டு, ஏங்க ரொம்ப சாரி, என்னாச்சு, நான் கத்தாரில் இருக்கேன், என்னாச்சு, 3வது தடவை இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக், என்ன ப்ராப்ளம்?
அந்த வைர ஜிமிக்கி தொலைஞ்சு போச்சு. இன்விடேஷன் கொடுக்குற இடத்துல எங்கே விழுந்துச்சுன்னு தெரில. நான் முதல்ல சொன்ன வைர ஜிமிக்கி வேறு, இது வேற ஜிமிக்கி. அந்த சலூனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. உடனே இப்போ என்ன அவங்க சொல்கிறாங்க, ஐயோ நான் இதுக்கு முன்னாடி 2 தடவை இதே மாதிரி தொலைச்சேன், கிடச்சிட்டு. ஆனால் இந்த தடவை நான் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. யாரும் வீட்டில் போய் நம்ம கேட்க முடியாது. காரில் பார்த்துட்டேன், நிப்பாட்டின இடத்துல பார்த்துட்டேன், நடந்து போன இடத்துல பார்த்துட்டேன், ஆனால் ஜிமிக்கி இஸ் மிஸ்ஸிங். ரொம்ப சாரிங்க, ரொம்ப சாரிங்க, ரொம்ப ஃபீல் பண்ணு. நான் சொன்னேன், கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது. முதல்ல என்ன செய்ய, இப்போ நைட் சாப்பாடு தயார் பண்ணாத. பக்கத்தில் மதுரம் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, அப்படி கொஞ்சம் மெதுவாக நடந்து போய் நல்லா சாப்பிடு, போய் படுத்து தூங்கு, நாளை காலையில் இதை பற்றி பேசிக்கலாம். அதாவது முதல்ல அவர்கள் மனம் ஒரு தப்பு பண்ணிட்டமேன்னு ஒரு குற்ற உணர்வில் இருக்குது. முதல்ல அது சரி செய்யணும். அப்புறம் இப்போ அவங்க நிம்மதியாக தூங்கணும். நிச்சயமாக நிம்மதியாக தூக்கம் வராது அவங்களுக்கு, ஒரு இதை தொலைச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பராமரிக்கணும். அப்போ தேவையானதை செய்வது, பிறர் தேவை விருப்பம் கூர்ந்து உணர்ந்து அதை செஞ்சால் அதுக்கு பேர் அன்பு. துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம். இந்த 2ஐயும் அவங்க படுத்தாங்க. மறுநாள் காலையில் கண்டுபிடிச்சிட்டாங்க, வைர ஜிமிக்கி அந்த கட்டிலுக்கு கீழே தான் கடந்திருக்கு. ஆனால் அவங்க போகும்போது போட்டு போயிருக்கோன்னு நினச்சிருக்காங்க. ஒரு காதில் உள்ள ஜிமிக்கி அங்கே தான் கடந்திருக்கு. முதல்ல நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. அப்போ அவங்க டென்ஷனாக இருக்கும்போதும் நாம் டென்ஷன் ஆகாமல் அந்த இடத்துல உண்மையான அன்பை நாம் செலுத்துவோம் என்றால் கண்டிப்பாக அங்கே இனிமையான ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இதை தான் மகரிஷி அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். நிறைய விஷயங்களில் நாம் இந்த பாதுகாப்பு பராமரிப்பெல்லாம் செய்கிறோம். வீட்டம்மா சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னங்க. முக்கால்வாசி கணவர்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியும். கிச்சன்லேருந்து என்னங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிட்டு வாங்கன்னு அர்த்தம். சாப்பிடும்போது என்னங்கன்னா சாப்பிட்றீங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு பார்ட்டிக்கு கிளம்பும் போது என்னங்கன்னா போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கன்னு அர்த்தம், இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு அர்த்தம். வாக்கிங் போகும்போது என்னங்கன்னா கையை பிடிச்சி நடந்து உங்கள் பாடு போயிட்டுருக்கீங்க முன்னாடி அப்படின்னு அர்த்தம். இப்படி என்னங்கிறதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியுது, அதை செய்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கவனத்தை செலுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மகரிஷி சொல்லுகிற அன்பு என்பது நம்முடைய எண்ணம் சொல் செயலில் அத்தனையும் வந்துடும். இதை தடுக்கிறது எதுன்னு பார்த்தா ஆணவம், தன்முனைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஈகோன்னு சொல்கிறோம், அகம்பாவம்னு சொல்கிறோம். மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில் எழுதியிருப்பாங்க, பழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்போம், பதம் அடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இப்போ நான் வீட்டில் உட்காந்துருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன், காஃபி கொண்டு வர்றாங்க. நான் அப்போ தான் பக்கத்தில் பாஸ்போர்ட்டை வச்சுருக்கேன். காஃபி வச்சுட்டு போயிருக்காங்க. நான் எடுக்கும் பொழுது என் கைப்பட்டு காஃபி பாஸ்போர்ட்டில் சிந்தி பாஸ்போர்ட்லாம் நனைஞ்சிடுச்சு. நான் என் கையை பார்த்து, வலது கையை பார்த்து, அறிவு இருக்கா உனக்கு, பாஸ்போர்ட் டேமேஜ் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம், நாளைக்கு போகணுமே அப்படின்னு நான் திட்டுவேனா? திட்ட மாட்டேன். ஆனால் இப்போ ஒய்ஃபு காஃபியை வைக்கிறாங்க, வைக்கும்போதே தவறி கீழே விழுந்துட்டு பாஸ்போர்ட் பூரா டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளோ திட்டுவோம். இந்த கவிதையில் அவர் என்ன சொல்கிறாரு, பழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்போம். முதலே நம்ம சொன்னோமே, இணைந்து செயல்பட வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வலது கை தப்பு பண்ணால் திட்டுறதில்லை, என் ஒய்ஃபும் வலது கை தான். சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே என் இடது கை வலது கை, என் வலது கால் இடது கால் எல்லாருமே ஒன்று தான். இதை உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பது தான் அத்தனை புராணங்களும் சாஸ்திரங்களும் இதிகாசங்களும் நம்முடைய முன்னோர்களும் மகான்களும் பல விதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அன்பு அன்பு அன்பு. இந்த அன்பை நாம் கொஞ்சம் செலுத்தணும். அதற்கு தடையாக இருப்பது அந்த ஆணவம். அந்த தன்முனைப்பை விட்டுட்டு நீ நான் என்பதற்கு பதிலாக நாம அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் என்றால் அழகான இனிமையான ஆனந்தமான இல்லறம் நம்ம ஒவ்வொருவருக்கும் அமையும். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான இல்லறம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய எல்லாம் உள்ள இறையொருளையும் குருவர்களையும் வேண்டி வாழ்த்தி, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகள் பாராட்டி இந்த சிறப்புரையை இப்போது நிறைவு செய்கிறோம். அந்த பேச்சுக்கு பேச்சு அதனுடைய ரிசல்ட்டு 67 பேர் ஆண்கள் அதிகம் சவாலை சந்திக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பெண்கள் 78 பேர் பெண்கள் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் நசுங்கி கொண்டிருக்கிறார்கள்.
இது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் இல்லை. ஸோ கண்டிப்பாக கணவனுக்கும் பொறுப்பு இருக்கிறது, மனைவிக்கும் பொறுப்பு இருக்கிறது. இணைந்து செயல்பட வேண்டும், ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். அதை அந்த ஒரு இதோடு இதை நிறைவு செய்கிறோம். கப்புள்ஸாக உட்காந்துக்கலாமா சார்? இப்போ அந்த அன்பு செலுத்தணும்னு சொல்கிறோம், அதை தடுப்பது ஆணவம்னு சொல்கிறோம், குறை கண்டுபிடிக்கும் குணம்னு சொல்கிறோம், குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு குணம்னு சொல்கிறோம், ஒரு வெறுப்பு உணர்வுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மகரிஷி அவர்கள் அற்புதமான ஒரு தவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் தம்பதியர் தவம், டிரான்ஸ்கரண்ட் மெடிடேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட பால் இருக்குது, இன்னொரு தட்டை பாயாசம் இருக்குது. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் அருமையான ஒரு சூப்பரான பால் பாயாசம் நமக்கு கிடைக்கும். எனக்கு காஃபி பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கு டீ பிடிக்கும். எனக்கு கமல் பிடிக்கும், அவங்களுக்கு ரஜினி பிடிக்கும். சிக்கல் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதற்கு பதிலாக எனக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது, அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது என்பது அவர்களுடைய காந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஜீவ காந்தத்தில் என்னுடையதெல்லாம் இருக்குது, அவங்களுடைய காந்தத்தில் அவங்களுடையதெல்லாம் இருக்குது. இந்த தம்பதியர் தவத்தில் என்ன செய்கிறோம், பாலையும் பாயாசத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி என்னுடைய காந்தத்தையும் என் மனைவியின் காந்தத்தையும் காஃபி கிளாஸில் போட்டு ஆற்றுற மாதிரி ஆற்ற போகிறோம். அதுதான் இந்த உயிர் கலப்பு தவம். அப்போ என்ன நடக்கும், என்கிட்ட இருக்கிற பதிவுகள் அவங்கள்ட்ட இருக்கிற பதிவுகள் ரெண்டும் இப்போ ஒன்றாக போகுது. ஆனால் அது ஒரு கண்டிஷனோட ஒன்றாக போகுது. அப்படி ஆகும்போது என்ன நடக்கும் என்றால், ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற அன்பு ஜாஸ்தியாகும், வெறுப்புணர்வு குறையும், குறை கண்டுபிடிக்க மாட்டோம். இவ்வளோ தானே அப்படின்னு எல்லாற்றையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம் நமக்கு வரும். ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு ஹாட்லைன் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு அடை சாப்பிடணும்னு நான் நினச்சா போதும், வீட்டில் அடை ரெடியாக இருக்கும். நினச்சாலே ஆனந்தமாக இருக்குது, நடந்தால் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான ஒரு நிலை வரணும்னு சொன்னால் இந்த உயிர்கலப்பு தவத்தை மனைவி நல வேட்பு விழா மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே நாம் செய்யலாம். வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டில் செய்யலாம். அதை இப்போ நம்ம எல்லாரும் செய்ய இருக்கிறோம், செய்யலாமா? ஸோ கணவன் மனைவி எதிரெதிரே இப்போ உட்காரணும், அவ்வளோதான், ஒன்றா உட்காரணும். ஆமாம், அவங்க வரிசையாக அப்படி எதிரெதிராக அந்த சேரை போட்டுக்குங்க. அப்படி ரெண்டு ரெண்டாக வாலண்டியர்ஸ் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த தவத்தை நம்ம எப்படி செய்ய போகிறோம், நம்ம உடலில் எப்படி ரத்தம் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே போல் காந்த சக்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை ஜீவ காந்தம் என்று சொல்லுகிறோம், பயோ மேக்னட்டிசம்னு சொல்கிறோம். இதில் தான் எல்லா பதிவுகளும் அங்கே இருக்குது. எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எல்லாம் அதில் தான் இருக்குது. இந்த ஜீவகாந்தம் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தாலும் கண்கள் வழியாக மிக அதிக அளவில் போய்கிட்டே இருக்குது. அதுதான் பெரிய பெரிய மகான்களெல்லாம் பார்த்தாலே நமக்கு அந்த தரிசனம் கிடைச்சாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, கைகள் வழியாகவும் வெளியே சென்று கொண்டிருக்கிறது, உள்ளங்கை வழியாக. ஸோ அதனால தான் ஆசீர்வாதம் பண்ணுறது இப்படி பண்ணுறாங்க. கால் வழியாகவும் சென்று கொண்டு இருக்கும். ஆனால் நாம் இந்த தவத்துக்கு இந்த ஜீவகாந்தத்தை எப்படி கலக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கணவனுடைய ஜீவகாந்தம், மனைவியோட ஜீவகாந்தம். அப்போ இப்போ நான் என் மனைவியை பார்க்குறேன்னா என் கண் வழியாக என்னுடைய ஜீவகாந்தம் அவர்கள் கண்ணுங்களுக்கு செல்லுகிறது, அங்கே உள்ளே ஓடுது. அப்புறம் நான் கையை என்ன செய்ய போகிறேன், மனைவி அவர்களுடைய கையை மேலே நோக்கி வைக்கிற மாதிரி இப்படி வச்சுருக்கோம். அவங்க தொட மேலே ரெண்டு கையையும் இப்படி வச்சுருக்கிறோம். உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கிறது. கணவர்களுடைய கை அது மேலே வச்சிடும், மூடி வைக்கிறோம். எல்லாம் கொஞ்சம் செய்யுங்க பார்க்கலாம். மனைவியோட உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்குது, கணவருடைய கை அந்த உள்ளங்கை மேலே வைக்கிறாங்க. 5 10 விரல் உள்ளங்கை எல்லாம் டச் பண்ணுது. நல்ல பக்கத்தில் உட்காந்துக்கலாம். இதுதான் சான்ஸ், ரொம்ப அமைக்கிறாதீங்க, ஜென்டிலாக டச் பண்ணுறோம். ஒரு காந்த கலப்பு ஏற்படணும், அவ்வளோதான். அப்போ என் கண் வழியாக என் மனைவிக்கு காந்தம் செல்கிறது, அவர்களுடைய உடலில் ஓடுது, அவர்களுடைய கை வழியாக என் கைக்கு வருகிறது, அப்புறம் என் உடலில் ஓடுது. இப்படியே இந்த சர்க்குலேஷன் நடக்கும். இதைத்தான் உயிர்கலப்பு தவம் என்று சொல்லுகிறோம். இந்த காந்தம் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷனில் நிறைய கலக்க போகுது. ஆனால் இந்த கலப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், கண்களால் பார்க்க போகிறோம். கணவன் மனைவியின் கண்களையும், மனைவி கணவன் கண்களையும் பார்க்க போகிறோம். நீங்கள் வில்லனை பார்த்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. கல்யாணமான அன்னைக்கு எப்படி நீங்கள் வாழ்க்கை துணையை பார்த்துருப்பீங்களோ அவ்வளவு அன்பாக, கருணையோடு, பணிவாக கண்களை பார்க்க போகிறோம். இந்த தவத்தை நாம் செய்கிற இந்த அடுத்த 15 நிமிஷத்துக்கும் நான் ஒரு இடையில ஒரு நிமிஷம் டைம் தருவேன். அப்போ இதுவரை நம்முடைய வாழ்க்கை துணை எனக்கு செய்த நன்மைகள் என்ன, தியாகங்கள் என்ன, அவர்களிடம் இருக்க நல்ல குணங்கள் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு வச்சிடணும். அந்த ஒரு நிமிஷத்தில் என்னென்னலாம் அவங்களுக்கு கெட்டது இருக்குன்னா டக்குன்னு ஞாபகம் வரும். அவங்கள்ட்ட இருக்கிற ப்ளஸ் என்னன்னு கேட்டால் உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கணும். ஆனால் நம்மள்கிட்ட நல்ல குணங்கள் தான் நம்ம மனசில் நிரப்பணும். அப்போ தான் குறை கண்டுபிடிக்கிற குணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதனால்
நம்ம சொல்கிற அந்த இடைப்பட்ட ஒரு நேரத்தில் மனசில் என்னென்ன செய்ய போகிறோம்? கணவன் மனைவியோட நல்ல குணங்கள் எத்தனை ஒரு 5 குணங்கள் 10 குணங்கள், இது வரைக்கும் எனக்கு செய்த நன்மைகள் என்ன, அவர்கள் என் குடும்பத்திற்காக செய்த தியாகங்கள் என்னென்ன, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறோம். அதே மாதிரி மனைவி கணவனுடைய நல்ல குணங்கள் என்னென்ன, அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன, அவர்கள் நமக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் யோசிக்கிறோம். இப்போ இந்த தவம் செய்யும் பொழுது, உயிர்கலப்பு தவத்தை செய்யும் பொழுது ஃபுல்லாக மனசு இந்த நல்ல விஷயங்களை மட்டும், நன்மைகளை மட்டும், நல்ல குணங்களை மட்டும், தியாகங்களை மட்டுமே நினச்சிட்டு இருக்கணும். அன்னைக்கு அவங்க திட்டுனாங்களே, அதெல்லாம் இப்போ நினச்சிடக்கூடாது. கலப்பு அதில் ஸ்ட்ராங் ஆயிரும். நல்ல விஷயங்களை நாம் கலக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த தவம் செய்கிற டைம் முழுவதும் வாழ்க்கை துணை எனக்கு செய்த நன்மைகளையும் தியாகங்களையும் நல்ல குணங்களையும் மட்டுமே மனதில் அசை போட வேண்டும். அதோடு அன்பாக கண்களை பார்க்க வேண்டும். கண்களை பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வருது, எந்த உணர்ச்சி வந்தாலும் அதை கட்டுப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அதை அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை பார்க்கும்போது பக்கத்தால் என்ன செய்கிறார் இதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைய கண்களை மட்டும் தான் பார்க்குறோம். இந்த தவத்தை செய்யும் பொழுது நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்துருக்குறோம். அப்போ தான் ஓட்டம் உள்ளே நல்லா ஓடும். அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சுருங்கி கீழே போயிடக்கூடாது. நல்லா நிமிர்ந்து முதுகுத்தண்டு கழுத்து தலை நேர்கோட்டில் இருக்கணும். ஒய்ஃபு கொஞ்சம் உயரம் குறைவாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சேரை போட்டுக்குங்க. ஸோ கண்ணு பார்வை அதுக்காக இப்படி பக்கத்தில் போய் நின்றுலாம் பார்த்து இப்போ காந்தமே குழம்பிடும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸில் உட்காந்துக்குங்க. கண்கள் நல்லா பார்க்குற மாதிரியான ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கலாம். இப்போ இந்த தவத்தை என்ன செய்ய போகிறோம்? முதல்ல ஒரு அருட்காப்புன்னு ஒன்று இருக்குது. இந்த தெய்வீக ஆற்றல் அவங்களுக்கு எப்பவும் துணையாக இருக்கட்டும் அப்படின்னு கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் ஒரு அருட்காப்பு ஒன்று போடுறோம். அதற்கப்புறம் ஒரு நிமிஷம் மனசில் அவர்கள் செய்த நல்லது எல்லாத்தையும் பார்க்குறோம், கண்களை மூடி. அதற்கப்புறம் கண்களை திறந்து கண்களை பார்க்க போகிறோம். அது ஒரு தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்க்க போகிறோம். அதற்கப்புறமா நாங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் கண்களை திறந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணணுங்கிறது அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எல்லாம் ரெடியா? செய்யலாமா? இந்த மேடையில் இருக்கிறவர்கள் மட்டும் அந்த மாலையை எடுத்து கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் அந்த மாலையை போட்டுடலாம். ஒவ்வொருத்தையும் ஒரு மாலை இருக்கும். அது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ரைட்டு, வாழ்க வளமுடன். இப்போ நம்ம தவத்தை தொடங்க இருக்கிறோம். கைகள் ரெண்டும் சேர்ந்தாப்பில் இருக்குது. மனைவியோட உள்ளங்கை இப்படி இருக்குது, அதற்கு மேலே கணவனின் கை இருக்கிறது. ஓகே, இப்போதைக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்? அருட்காப்பு போடணும். முதல்ல அருட்காப்பு. கணவன் மட்டும் எந்திரிச்சு நின்றுக்கலாம், மனைவி அப்படியே இருக்கட்டும். கணவன் எந்திரிச்சு நின்றுக்கலாம் கையை எடுத்துட்டு. இப்போ நான் சொல்கிறத அப்படியே சொல்ல போகிறீங்க. அதற்கு முன்னாடி உங்களுடைய வலது உள்ளங்கை இங்கே கவனம் இருக்கட்டும். இந்த இதுதான் மனைவி அப்படின்னு சொன்னால் மனைவியோட தலையை சுற்றி நான் சொல்ல அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு போடுறீங்க. இதை செய்யும் பொழுது அந்த இறை ஆற்றல் உங்கள் கை மூலமாக இந்த கோல்கேட்டில் ஒரு ரிங் மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருமே, அதே மாதிரி மனைவியின் உடல் முழுவதும் எப்பொழுதும் உறுதுணையாக துணையாக இருக்கும். அந்த நான் சொல்கிற வார்த்தைகளை உணர்வுபூர்வமாக உணர்ந்து அதை சொல்ல போகிறோம். ஓகேவா? வெரி நைஸ். ஸோ இப்போ நம்ம அருட்காப்பு போட போகிறோம். அருட்பேராற்றல். இப்போ கணவன் மனைவியோட தலையை அப்படி சுற்றலாம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பானதாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். உட்காந்துக்கலாம். பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களும் உங்கள் மனைவியை நினச்சி, கல்யாணமே ஆகாட்டா கூட வரக்கூடிய மனைவியை நினைத்து மனசாலேயே இந்த அருட்காப்பை எல்லாமே செய்யலாம். இப்போது மனைவி எழுந்து கொண்டு கணவனுக்கு அருட்காப்பு போடணும். அதே மாதிரி வலது கையை தலைக்கு மேலே வச்சுக்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பானதாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். இப்போ உட்காந்துக்கலாம். இப்போ கைகளை அதே மாதிரி சேர்த்துக்கொள்கிறோம். மனைவியோட கை உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்குது, அதற்கு மேலே கணவன் கை இருக்கிறது. ஜென்டலாக டச் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ கண்களை மூடிக்கொள்கிறோம். கண்களை மூடிக்கொள்கிறோம். இப்போ மனசில் வாழ்க்கை துணை நமக்கு செய்த தியாகங்கள் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறோம்.
நமக்காக என்னென்ன நல்ல விஷயங்கள் தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க. வாழ்க்கை துணை அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல நல்ல குணங்கள் என்னென்ன, அவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன, அதை கொஞ்சம் யோசிக்கிறோம். கணவன் மனைவியோட நல்ல குணங்கள், மனைவி கணவனுடைய நல்ல குணங்கள், வாழ்க்கை துணை நமக்கு செய்த நன்மைகள் என்னென்ன, பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுல இருந்து என்னென்ன நன்மைகள் கணவர் செய்திருக்கிறார், மனைவி நமக்காக செய்திருக்கிறார்கள், தியாகங்கள், நன்மைகள், நல்ல குணங்கள். இந்த மூன்றை மட்டும் நாம் யோசிக்கிறோம் மனசில். முக்கியமான ஒரு நல்ல குணங்களாக ஒரு டாப் 5 அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். தியாகங்கள், வாழ்க்கை துணை நமக்கு செய்த நன்மைகள், தியாகங்கள், அவர்களிடம் இருக்கிற நல்ல குணங்கள், இதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மெதுவாக கண்களை திறந்து வாழ்க்கை துணையின் கண்களை பார்ப்போம். கணவன் மனைவி கண்களையும், மனைவி கணவன் கண்களையும் பார்க்கிறோம். பார்க்கும்போது அந்த அவர்கள் செய்த தியாகங்கள், நன்மைகள், குணங்கள், நல்ல குணங்கள், இதை மட்டும் நினச்சிருக்கோம். காந்த கலப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாவனையோடு கண்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான பார்வை, கனிவான பார்வையாக இருக்கட்டும். கண்ணு எமைக்கு கீழே கருப்பாக இருக்குது, இதெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போது நம்முடைய காந்தம் வாழ்க்கை துணையோட காந்தத்தோடு கலந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எனக்கு செய்த நன்மைகள் என்னென்ன, தியாகங்கள் என்னென்ன, அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் என்னென்ன அப்படிங்கிற சிந்தனையோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து பார்க்குறோம். ரொம்ப சீரியஸாக பண்ணுற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக பண்ண வேண்டிய விஷயம். நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து பார்க்குறோம். வாழ்க்கை துணை நமக்கு செய்த தியாகங்கள், நன்மைகள், அவர்களிடம் இருக்கும் நல்ல குணங்கள், இதை மனதில் நினைத்து கொண்டு கண்களை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
உயிர்கலப்பு நடந்து கொண்டிருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையிலே. தொடர்ந்து கண்களை பார்ப்போம். முறைக்கிற மாதிரி ஒரு ஆள் பார்த்துட்ருக்காரு. வாழ்க வளமுடன். பரவாயில்ல, இப்போ நம்ம கையை எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பார்சல்ல இருந்து ஆண்கள் அந்த பூவை கையில் எடுத்துக்கலாம். ஆண்கள் கையில் அந்த பூ இருக்கட்டும். இப்போ அந்த பூவை வந்து மனைவிக்கு கொடுக்க போகிறோம். சிம்பாலிக்காக என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிற அந்த பூ டக்குன்னு வாடிடும். ஆனால் ஓம் மனசு, ஓம் முகம், நீ வாடாத மாதிரி உன்னை எப்பொழுதும் பாதுகாத்து கொள்வேன் அப்படின்னு மனசார நினச்சிட்டு வாழ்க வளமுடன் சொல்லி இந்த பூவை கொடுக்க போகிறோம். அதுக்காக வீட்டுக்கு போய் 2 மணி நேரத்துக்கு தண்ணி தெளிச்சிடக்கூடாது. வாடிடக்கூடாதுமா பூவுக்கு தண்ணி தெளித்தா நல்லா, அந்த மாதிரி இல்லை. அவர்கள் மனம் கஷ்டப்படாமல் நான் பார்ப்பேன், பாதுகாத்து கொள்வேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் நான் சொல்கிற வரிகளை அப்படியே ஒவ்வொரு கணவனும் அதை சொல்லிவிட்டு மனசார நினைத்து கொண்டு அந்த பூவை மனைவிக்கு கடைசியாக கொடுக்க போகிறோம். செய்யலாமா? எல்லாரும் கணவர்கள் கையில் பூ இருக்குது. இப்போ நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்கள். மென்மையான இந்த மலர் போன்ற மனம் கொண்ட நீங்கள் மனைவியாக வந்ததற்கு நான் பாக்கியம் செய்தவன். உன்னை என் வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாப்பேன், போற்றி பாதுகாப்பேன். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி பூவை கொடுத்துடலாம். மனைவி அந்த பார்சலில் இருக்க பழத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம். இது சிம்பாலிக்காக என்ன அர்த்தம்னா, அந்த பழத்தில் இருக்கிற விதை மறுபடி நிலத்தில் போட்டால் அது செடியாகி மரமாகி பல கனிகளை உருவாக்குகிற மாதிரி உங்களுடைய சந்ததி சிறப்பாக வளர்வதற்கு நான் எப்பொழுதும் இந்த கனி போல் சுவையாக உங்கள் வாழ்க்கையில் இருப்பேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் மனசில் இதை நினச்சி கொண்டு இப்போ நான் சொல்கிற வார்த்தைகளை சொல்லிவிட்டு மனைவி கணவனுக்கு அந்த கனியை கொடுக்கணும், பழத்தை கொடுக்கணும். ஸோ மனைவி கையில் பழம் இருக்குது. நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்கள். இக்கனி போன்ற கனிவான மனம் படைத்த நீங்கள் எவ்வாறு கனியில் உள்ள வித்து முளைத்து மீண்டும் மலர்ந்து பூவாகி காயாகி கனியாவது போல் இக்குடும்பத்தில் என்னை ஏற்று மலரச் செய்து கனி போன்ற சுவை நிறைந்த வாழ்க்கை அளித்ததற்கு நன்றி கூறி இக்கனியை அளிக்கிறேன். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி பழத்தை கொடுக்குறோம். கணவர்கள் அந்த பூ கொடுத்துருப்பீங்க, அதை கொஞ்சம் தலையில் சொருகி வச்சா நல்லாயிருக்கும். கல்யாணமான 2 வருஷத்துக்கு பண்ணியிருப்போம் நிறைய தடவை. கொஞ்சம் எந்திரிச்சு அவங்க தலையை கொஞ்சம் கண்டுபிடிச்சி அந்த முடிக்குள்ளே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தாத்தா பண்ணுறாரு. 52 வருஷம் அனுபவம். இன்னும் நிறைய ஆண்கள் எந்திரிக்கிறதுக்கே யோசிக்கிறீங்க. இன்னும் கணவர்கள் எந்திரிச்சு தலைக்கு வச்ச மாதிரி தெரியல. அந்த சைட்லலாம் பயமா? ஆமாம், பழத்தை சாப்பிட்றலாம். பழத்தை கணவர்கள் சாப்பிடணும் ஆக்சுவலாக, இல்லையா? சரி ஓகே, ரைட். வாழ்க வளமுடன். இப்போது கணவர்களுக்கு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு உறுதிமொழி. ஏன்னா இது மனைவியின் பெருமையை ஆக்சுவலாக கணவரை பற்றி நினைக்கிறாங்களான்னு சொல்லி இன்றைக்கி பேச்சில் சொன்னாங்க. ஆக்சுவலாக கணவர்கள் நல்லா இருக்கணும்னு ஏகப்பட்ட விரதங்கள் பூஜைகள்லாம் செய்கிறாங்க, மனைவிக்கு தான் இல்லை. ஸோ அதனால் கணவர்கள் மகரிஷி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. அந்த கவிதைகள் நான் சொல்ல அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை அதை சொல்கிறீங்க. உங்கள்கிட்ட ஒரு கார்டு இருக்குது, அதுக்கு பின்னாடியே அந்த கவிதை இருக்குது. பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு
பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையறம் ஆற்ற பற்றற்ற துறவி என குடும்பத் தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவருக்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். சூப்பர், எல்லாம் அருமையாக பண்ணீங்க. இந்த தவத்தை வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஐ திங்க் ஒரு 4 வருஷமாக 4-5 வருஷமானு தெரில எனக்கு. இங்கே இதே மாதிரி இன்னொரு பள்ளிக்கூடத்தில் மனைவி நல வேட்பு விழாக்கு நான் வந்திருந்தேன். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தோட ஓனர், அவர் வயசு ஒரு 70 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தவம் நடத்தி முடித்த உடனே அவர் வந்து மைக்கை வாங்கிட்டு பேசினார். கல்யாணமாகி 45 வருஷம் கழித்து இப்போ தான் இன்றைக்கி தான் என் மனைவி கண்ணை இவ்வளவு க்ளோஸாக நான் பார்த்துருக்கேன். எவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சடங்கை ஏன் நீங்கள் திருமணம் செய்கிற அன்னைக்கே ஏன் செய்யக்கூடாது? 1008 சடங்கு பண்ணுறீங்க, இதை ஏன் ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சி அன்றும் செய்யக்கூடாதுன்னு ஒரு கேள்வியை கேட்டார் அவர். இதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னார். அப்புறம் நான் வந்து சொன்னேன், நான் ரொம்ப அருமையான ஒரு அதாவது பரந்த அளவில் ஒரு சிந்தனை செய்து ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன், எப்போ கல்யாணம் இருக்கோ அன்னைக்கு இதை செய்வோம்னு சொன்னோம். மறு வருடம் என் பெண்ணோட திருமணத்தில் இந்த தம்பதியர் தவத்தை வந்திருந்த 1000 பேரும் செய்தார்கள். அந்த புதுமண தம்பதியர்களும் செய்தார்கள். இதை வந்து நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வந்து நம்மளுடைய குடும்பத்தில் நடக்கிற விசேஷத்தில் நம்ம குழந்தைகளுக்காவது இதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு புரிதல், வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் கிடைக்கும். அற்புதமான ஒரு தவம். எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷியும் தனது கவிதையில் இதே தான் சொல்லியிருக்கிறாங்க. அவரோட கவிதை இதோ: அறிவிலே சிறந்தோங்கி நீங்கள் வாழ்வீர், அணுவும் அதன் இயக்கமும் போல் பிரிவு இன்றி நெறியிலே பிறலாத நீங்கள் வாழ்வீர். நில உலகம் அதன் கவர்ச்சி ஆற்றலும் போல் வறியோருக்கு வாழ்வளிப்பீர். உள்ளம் தோன்றி வறுமையின்றி சூரியனும் ஒளியும் போன்று சிறியவரும் பெரியவரும் நலமே காணும் சிறப்புடன் பல்வளமும் பெற்று வாழ்வீர். ஒரு நிகழ்ச்சியில் வேதாத்ரி மகரிஷி பேசிக்கொண்டிருந்தார். அதாவது வந்து இல்லற வாழ்க்கையில் சிறப்பாக அமைய விட்டு கொடுப்பது, அனுசரித்து போவது, பொறுத்து போவது ஆகிய 3 பண்புகளையும் வந்து பின்பற்ற வேண்டும் என்கிறார். அப்போது ஒரு பெண் எழுந்து, விட்டு கொடுப்பது என்று பொதுவாக சொல்கிறீர்களே ஐயா, யார் விட்டு கொடுப்பது? கணவனா மனைவியா? பிரச்சனை அங்கேதான் ஆரம்பிக்கிறது என்று கேட்டார். அதற்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பதிலளிக்கையில், யாரிடம் அன்பு அதிகமாக இருக்கிறதோ, யார் அறிவாளியோ, முதலில் அவர்கள்தான் விட்டு கொடுப்பார்கள் என்றார். அனுசரித்து செல்வார்கள், அவர்கள்தான் பொறுத்தும் போவார்கள் என்றார். இந்த கருத்தில் தெரிவது என்னவென்றால், குடும்பத்துக்குள் சண்டை சர்ச்சைகள் வருவது சகஜம். இதில் யார் விட்டு கொடுப்பது போவது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இருவரும் அறிவாளியாக இருந்தால் அதுவே கோயிலாக இருக்கும். அடுத்ததாக ஆசிரியர்களை கௌரவித்தல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த பிஸ்னஸ் டைக்கூன் மோகன் ஜெய்சன்மால் ஸ்டோர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு பேட்டியில் சொல்வார். என்ன சொல்லுவார்னா, நான் இன்றைக்கி இங்கே உட்காந்து நான் பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்னென்னா என்னோடய எம்ப்ளாயீஸ் அப்படிம்பாங்க. அவங்கள நான் நல்லா பார்த்துக்கிட்டா தான் நான் பிஸ்னஸில் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ எந்த ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா நடக்கணும் அப்படின்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா, அதனுடைய எம்ப்ளாயீஸோட வெல்ஃபேர் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கை யோகா சென்டர் துபாய் அப்படின்றது வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் அப்படின்ற நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட அஃபிலியேட்டட். லீகலாக லைசன்ஸ்லாம் இருக்குது துபாயில். பட் இருந்தாலும் we are not running the center for a commercial purpose. இந்த சென்டர் எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ மாஸ்டர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணலேருந்து, உங்களை இன்வைட் பண்ணலேருந்து, உங்களுக்கு எல்லா சர்வீஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வாலண்டரி சர்வீஸ் தான். நாங்கள் எல்லாருமே உங்களை மாதிரி வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க தான். எங்களுடைய ஹாலிடேஸை எங்கள் டைமை ஒதுக்கி சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை நடத்தணும், நாங்கள் பெற்ற பயன் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நாங்களாம் எம்ப்ளாயீஸ் கிடையாது. நாங்கள் இந்த மன்றத்தில் என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா, அருட்தொண்டர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அருள் அப்படின்னா, நமக்கு அறிவு. இன்றைக்கி எவ்வளோ பேர்
திருமணமாகி பல வருடங்கள் ஆச்சு. எத்தனை வருடங்கள் கழித்து இன்றைக்கி தான் வந்து மனைவியோட கண்ணை பார்க்குறோம், மனைவி கணவனோட கண்ணை பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு அறிவு தான், ஒரு தெளிவு தான். நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு தொண்டில் அறிவை உயர்த்தக்கூட ஒரு பணியில் இருக்கிறதுனால இவங்களாம் அருட்தொண்டர்கள் அப்படிம்போம். இந்த வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் மூலம் ஒரு 16,000 ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க உலகம் முழுவதும். அதில் பார்த்திங்கன்னா UAE அண்ட் ஓமனில் மட்டும் ஒரு 150 ஆசிரியர்கள் இருக்காங்க. துபாய் ஷார்ஜாவில் ஒரு 100 பேர் இருக்காங்க. அபுதாபி அலைன்லலாம் ஒரு 50 பேர் இருக்காங்க. இவங்க அந்த 16,000 ஆசிரியர்களையும் இவங்களுடைய சர்வீஸ் எல்லாம் வந்து ஒரு பாராட்டும் விதமாக நல்லாசிரியர்கள்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த வருடம் ஒரு 2 ஆசிரியர்கள் வந்து துபாய் சார்பாக செலக்ட் ஆகி அவங்க வந்து கௌரவிச்சிருக்காங்க. ஆலியாரில் நடந்த ஃபங்க்ஷனில் அவங்கள நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து கௌரவிப்போம். சரி, மற்றவங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணலையே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்படின்றதுனால இங்கே உள்ள சில ஆசிரியர்களையும் நம்ம வந்து கௌரவிக்க போகிறோம். அந்த வகையில் முதல்ல வந்து பேராசிரியை வெண்ணிலா நாராயணன் அவர்கள் வந்து சிறந்த நானாசிரியர் விருதாக வந்து 2024-25 வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்கள கௌரவிக்கிறதற்காக நமக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க கோமதி கனகராஜம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவங்கள கொடுக்க சொல்லி நீங்கள் போங்க. வாழ்க வளமுடன். பேராசிரியர் வெண்ணிலா நாராயணன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யார் யார் அந்த லிஸ்ட்டு யார் யார்? அடுத்து துணை பேராசிரியர் வெண்ணிலாமா வந்து கார்டன்ஸில் உள்ள ஸ்கை சென்டரை வந்து அவங்க தொண்டாட்டிட்டு வராங்க. கார்டன்ஸ் டிஸ்கவரி கார்டன்ஸ். வாழ்க வளமுடன். அவர்கள் தொண்டு மேன்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். அவர்களின் அருட்குடும்பம் வாழ்க வளமுடன். அடுத்து துணை பேராசிரியர் சசிகலா டெல்லி பாபு. வாழ்க வளமுடன். இவங்க சார்ஜா முவைலா ஏரியாவில் உள்ள மன்றத்தை தொண்டாட்டிட்டு வராங்க. அவர்களையும் வாழ்த்துவோம். சசிகலா டெல்லி பாபு அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அடுத்து அனுராதா மணிகண்டன். அவங்க இன்றைக்கி கலந்துக்கல. அவங்களும் வந்து கார்டன்ஸ் ஏரியாவிலேருந்து தொண்டாட்டிக்கிட்டு வராங்க. அவர்களையும் நம்ம வாழ்த்திடுவோம். அனுராதா மணிகண்டன் அவர்கள் வாழ்க வளமுடன். அடுத்து பேராசிரியர் பிரேமானந்த் குமார் அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா, கரமாவில் உள்ள மன்றத்தில் இந்த இடத்துலலாம் வந்து மன்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அங்கெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஒரு வாழ்க வளமுடன். சீஃப் கெஸ்டாக இருக்க கனகராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்கள் கௌரவிக்க. வாழ்க வளமுடன். அடுத்து துணை பேராசிரியர் ஜெயராம் அவர்கள் வாழ்க வளமுடன். கரமா மன்றத்தில் தொண்டாட்டிட்டு இருக்கார். ஜெயராம் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் செல்வராஜ் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அடுத்து துணை பேராசிரியர் ராமச்சந்திரன் முகேஷ்னாவில் உள்ள ஸ்கை சென்டரில் வந்து தொண்டாடிட்டு இருக்கார். துணை பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் முருக வெங்கடன் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் முருக வெங்கடன் அவர்கள் வாழ்க வளமுடன். முகேஷ்னா மன்றத்தில் தொண்டாட்டிட்டு இருக்கார். அவர் வேலை பார்க்குறது வசிக்கிறது வந்து துபாய் இண்டஸ்ட்ரியல் சிட்டி. ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து மன்றத்தில் சர்வீஸ் பண்ணிட்டு போவார். திரும்ப 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி திரும்ப அவர் தங்குற இடத்துக்கு போவார். அப்போ 3 மணி நேரம் வந்து ட்ராவல்லே ஸ்பெண்ட் பண்ணி வந்து இப்போ தொண்டாட்டுறார். அப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து துணை பேராசிரியர் விஜயசங்கர் அவர்கள் முகேஷ்னா மன்றத்தில் தொண்டாட்டிட்டு இருக்கார். துணை பேராசிரியர் விஜயசங்கர் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கனகராஜ் ஐயா நன்றிங்க. அடுத்து துணை அருள்நிதி கோட்டீஸ்வரி நாகராஜன் அவர்கள் கோமதி கனகராஜம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். இவங்க மன்றத்தில் வந்து சேர்ந்து 6 மாதங்கள் தான் ஆகுது. 6 மாதத்தில் ஆசிரியராகி
ஒரு வாரமும் வந்து மன்றத்துக்கு வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுடைய அருமையான தொண்டு, ரொம்ப கமிட்டட். வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அடுத்து துணை பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள், பேராசிரியர் முத்தையா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். ஐயா வந்து ஷார்ஜாவில் உள்ள யார்முக் ஏரியாவில் மெகாமால் பக்கத்தில் உள்ள மன்றத்தில் தொண்டாற்றிட்டு இருக்கிறார். வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள் வாழ்க வளமுடன். அடுத்து துணை பேராசிரியர் புகழேந்தி வாழ்க வளமுடன். இவரும் ஷார்ஜாவில் உள்ள யார்முக் மன்றத்தில் வந்து தொண்டாற்றிட்டு இருக்கார். வாழ்க வளமுடன். அவள் தொண்டு மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். போன வருட மனைவி நில வேட்பில் சிறப்பு தம்பதியார். போன வருடம் தான் திருமணமானது. இந்த வருடமும் குழந்தை. நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை. வாழ்க வளமுடன். அடுத்து துணை பேராசிரியர் அச்சுதன் வாழ்க வளமுடன். ஒரு அஜ்மானில் உள்ள மன்றத்தில், அஜ்மான்லேயும் மன்றம் வந்து நடக்குது. கண்டிப்பாக இங்கே உள்ளவங்க பயன்பெறலாம். துணை பேராசிரியர் அச்சுதன் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேராசிரியர் மாரிமுத்து அவர்கள் ஷார்ஜாவில் உள்ள அல்லார்முக் மன்றத்தில் சிறப்பாக தொண்டாற்றியிருக்கார். நிறைய அன்பர்களை வந்து மன்றத்தில் பற்றி இப்போ வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். நிறைய அன்பர்கள் பயன்பட்டிருக்காங்க இவர் மூலம். வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் சுதாகர் பாண்டியன் அஜ்மானில் உள்ள மன்றத்தில் தொண்டாற்றிட்டு இருக்கார். அவர் வேலை பார்க்குறது, தங்கியிருக்கிறது உமைல் கோயின். அங்கேருந்து எவ்ரி வீக் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போகிறார். வாழ்க வளமுடன். அடுத்து துணை பேராசிரியர் மகேந்திரன் துணை பேராசிரியர் மகேந்திரன் ஃபுஜராவில் உள்ள மன்றத்தில் வந்து தொண்டாற்றிருக்கார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அங்கேருந்து வந்திருக்கார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து துணை பேராசிரியர் சீதாலால் மகேந்திரன், அவங்களும் ஃபுஜரா மன்றத்தில். இவர்களை கௌரிக்க சௌமியா மேடத்தை வந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஸோ இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு தொண்டாற்றிய எல்லா ஆசிரியர்களும் கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அப்படியே எல்லோரும் முன்னாடி வந்துடுங்க. இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடந்திருக்காது. இந்த எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து நாங்கள் எங்கேயுமே வந்து ஸ்பான்சர் கேட்லாம் போகல. நாங்கள் எல்லா அன்பர்களுமே வந்து எல்லா செலவுகளும் ஏற்றுக்கொண்டு இவ்வளோ சிறப்பாக வந்து நடப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இந்த ஆசிரியர்கள் தான். ஸோ இவர்களையும் வாழ்த்துருவோம். இந்த மனைவி நல வேட்பை சிறப்பாக நடத்துவதற்கு தொண்டாற்றிய இந்த ஆசிரியர்கள், அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சிக்கு நன்கொடையாக கொடுத்தவர்கள் மன்ற அன்பர்கள், துணை பேராசிரியர் பிரசன்னாதேவி வெங்கடேஷ்குமார் தம்பதியினர் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் விக்னிபிரியா லக்ஷ்மண் தம்பதியினர் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் ஸ்ரீதேவி அன்புராஜன் தம்பதியினர் வாழ்க வளமுடன். அருள்நிதி தவச்செல்வர் நிஷாந்த் சாந்தினி தம்பதியினர் வாழ்க வளமுடன். பேராசிரியர் கலைச்செல்வி முருகராஜ் தம்பதியினர் வாழ்க வளமுடன். பேராசிரியர் கவிதா பிரேமானந்த் தம்பதியினர் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் ராமச்சந்திரன் பூங்கொடி தம்பதியினர் வாழ்க வளமுடன். பேராசிரியர் விஜயசங்கர் நதியா தம்பதியினர் வாழ்க வளமுடன். பேராசிரியர் செந்தில்குமார் ரேவதி தம்பதியினர் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் மகேந்திரன் சீதாலால் தம்பதியினர் வாழ்க வளமுடன். மேலும் இந்த உணவு வந்து நமக்கு இத்தனை வருடங்களாக இந்த உணவுக்கெல்லாம் வந்து நாங்கள் மெட்ராஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அவர்களுக்கும் ரொம்ப அருமையான சர்வீஸு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக நாங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவங்ககிட்ட தான் வந்து உணவு ஆர்டர் பண்ணுறோம். எவ்வளோ உணவு சொன்னாலும், எவ்வளோ லாஸ்ட் மினிட்டில் சொன்னாலும் தட்டாமல் வந்து அருமையாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மெட்ராஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அந்த நிர்வாகத்தினருக்கும் அந்த பணியாளர்களுக்கும் ஸ்கை யோகா சென்டர் துபாய் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். இப்பொழுது சீஃப் கெஸ்டாக வருகை தந்துள்ள டாக்டர் கனகராஜா ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். ஸ்கை யோகா நடத்தக்கூடிய
மனைவி வேட்பு நல விழா, இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் வருக என வரவேற்கிறேன். எனது தந்தை தாய் அவர்களோட ஆசீர்வாதத்தோட எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு விழாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா எதுக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இது பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க சார், உங்களுக்கு இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் ரியாலிட்டி வாழ்க்கையில் எல்லாருமே வந்து உண்மையாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மக்கள் மேலே அடுத்தவங்க மேலே நம்ம வந்து வைக்கக்கூடியது அன்பு பாசம். எல்லாருமே மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், ஏன் நம்ம கூட வேலை இருக்கக்கூடிய தொழிலாளர்களாக கூட இருக்கலாம். என்றைக்குமே நம்ம வந்து எதிர்பார்ப்பு வந்து என்றைக்குமே இருக்கக்கூடாது. என்றைக்குமே எதிர்பார்ப்புகள் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றிகளே கிடையாது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். அந்த நேரத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்திருந்துருக்கலாம். நம்ம என்றைக்குமே இன்னொருத்தவங்க மேலே அன்பாக இருந்தாலும் சரி, மரியாதையாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு செலுத்துகிறோமோ, அது மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஏன் நம்மளோட வீட்டில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, திருப்பி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா உண்மையாகவே நம்ம வந்து அடுத்தவங்க மேலே செலுத்தும் போது மட்டும்தான் நம்ம அதை ஒரு அனுபவத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியுங்கிறத நான் நிறைய அனுபவத்தில் சந்திச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். எத்தனை பேர் நடைமுறையில் அதை கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சிந்திக்கணும். இன்றைக்கி நான் வாழ்க வளமுடன்கிற ஒரு வார்த்தையை சொல்லலான்னு கூட இன்றைக்கி வந்து நிறைய பேர்த்த வந்து வாழ வைத்தனால தான் இன்றைக்கி நான் வாழ்க வளமுடனாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அது பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். என்னோடய ப்ரொஃபைலை படித்தாங்க அங்கே, எங்கேருந்து யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ எனிவே கோவிட்லலாம் வந்து ஒரு ஃப்ளைட்டில் இருந்து நிறைய ஆளுங்கள் இங்கேருந்து நம்ம நிறைய உணவு சார்ந்தாக இருக்கலாம், மக்கள் இங்கேருந்து நிறைய பேர்த்துக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ட்ரஸ்ட் மூலிமா, பிஎம் குரூப் ட்ரஸ்ட் மூலிமா நான் நிறைய பேர்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து அதையும் தாண்டி மக்களோட என்றைக்குமே நம்ம அடுத்தவங்களோட பசியாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களோட கஷ்டத்தையும் சரி, நம்ம என்றைக்கு வந்து உணர்கிறோமோ அன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் வந்து நாம் வந்து வெற்றி இறைவன் வந்து தனியாகவே நம்மளை வந்து கொண்டு போயிடுவான். அதுவும் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது தான். நம்ம மரணத்துக்கு அப்புறம் எல்லாருமே அம்மா அப்பாவை வந்து இன்றைக்குமே 40 வயசு ஆச்சுன்னா நம்மலாம் அப்பா என்ன இன்னமே நம்ம தான் வளர்ந்துட்டோமே, இன்னமே என்னத்த இருக்குது, அவங்களோட பேச்சை கேட்க வேண்டியதில்லை. என்றைக்கே இருந்தால் நான் வந்து கல்யாணம் பண்ணி என்னோடய பிள்ளை பிறந்ததுக்கப்புறம், பிரித்திஷ்ராஜ் அவன் பிறந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, நாம் எங்கேயாவது போய் சாப்பிடும்போது நமக்கு தோணும், ஐயோ நமக்கு பிள்ளை இருக்குது, அவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு. அந்த நேரம் தான் நம்மளை பெற்ற அப்பாவோட அருமை வந்து நான் சிந்திச்சிருக்கேன் என்னோடய லைஃப்பில். ஸோ இன்றைக்கி வந்து அவங்களோட நிறைய பேர் 40 வயசு ஆச்சு, 45 வயசு ஆச்சுனாக்கா நம்மளோட இந்த லைஃப் ஸ்டைலை வந்து எந்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து தெரியும். ஆனாலும் அவங்க பெரியவங்க அம்மா அப்பா வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த வந்து நிராகரிக்காமல் அவங்களோட பேச்சை ஜஸ்ட்டு கேட்டால் போதும், இக்னோர் பண்ணாமல் கேட்டால் போதும், அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். அவ்வளோதான். ஏன்னா அதை கேட்டு இந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் என்னோட அது ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் நான் சொல்கிறேன். லைஃப்பில் வந்து எனக்கு ஏழ்மையிலும் நேர்மையாக, கோபத்திலும் பொறுமையாக, தோல்வியிலும் விடாமுயற்சியாக, வறுமையிலும் என்னோடய ஒய்ஃப் வந்து நான் இந்த மாதிரி ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நான் லேபராக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 1500 1600 கிராம்ஸ் லேபராக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னோடய மனைவி நானும் குடும்பம் நடத்தியிருக்கோம். அந்த ஒரு நேரத்துலையும் கூட என்னோடய துன்பத்திலும் என்னோடய பக்கபலமாக, செல்வத்திலும் எந்த ஒரு இதுவும் காமிக்காமல் எளிமையாக, பதவியிலும் பணிவாக, இன்று எனது அனைத்து வெற்றிக்கும் எனது முன்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடிய எனது மனைவி தான் இந்த நேரத்தில் காரணம். இதை நான் பெருமையாக இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிம்பாங்க. அதை நான் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து கல்யாணம் பண்ணும்போது 1 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி தான் நான் கல்யாணம் பண்ணினேன். அந்த ஒரு தருணத்துலேருந்து இன்றைக்கி சொந்த வீடு, ரியல் எஸ்டேட்டு, ரேடியோ ஸ்டேஷன், பிஎம் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னோடய ஒய்ஃபோட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். கண்டிப்பாக எனது அலுவலகத்தில் வந்து வேலை செய்கிறாங்க. 1500 கிராம்ஸ்லேருந்து 25,000 கிராம்ஸ் வரைக்கும் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நான் வந்து பின்னாடி இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு டிவிஷனுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, ஃபேமிலியோடு இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட எல்லாமே சொல்கிறது என்னென்னா, இது வந்து
பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களோட கையில். இது உங்களோட நிறுவனம். நாங்கள் யார் பின்னாடியுமே போய் நிற்கிறதில்ல. அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருவோம். அந்த வருஷத்துக்கான ரிசல்ட் வந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்காகவே நாங்கள் கொடுத்துருவோம். அவங்க ஒரு எமர்ஜென்சியில் லீவ் எடுத்தாலும் சரி, எஜுகேஷனில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுப்போம். ஆனால் நான் ஒருபோதும் லீவு மட்டும் யாருக்குமே சம்பளத்தில் கட் பண்ண மாட்டேன். ஈவன் ட்ராவல் பண்ணாலும் கூட கட் பண்ணுறதில்ல. அதுவும் வந்து ஆமாம், இதெல்லாம் நான் ஒரு பெருமையாக சொல்லிக்கிறேன். அப்படின்னா நான் கடந்து வந்த பாதை, எனது வாழ்க்கையின் பயணம், நான் பட்ட கஷ்டம், அமீரகத்துக்கு வந்து இன்றைக்கி 26 27 வருஷம் ஆச்சு. அப்படின்னா அதோட ஒரு இதுதான் நான் இந்த நேரத்தில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருமே வந்து இந்த நேரத்தில் இறைவன் வந்து எல்லாருக்குமே இங்கே இன்றைக்கி வந்திருக்கீங்க இல்லையா, எல்லாரும் ஏதோ ஒன்று நடக்கும். இந்த ஒரு மனைவி வேட்பு நல விழா, இந்த விழாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த விழாவுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியாளர்கள் தான். பாக்கியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த விழாவுக்கே வர முடியுங்கிறத நான் இந்த வருஷத்தில் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் இது கொடுக்காது. அந்த வகையில் மக்களுக்கு வந்து இறைவன் வந்து, நான் ஏன்டா இப்படி இருக்கேன், எனக்கு ஒன்றும் வாழ்க்கையில் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் என்னால் முன்னேற முடியலையே, எனக்கான நேரம் வரலையே அப்படின்னு யாருமே வருத்தப்படாதீங்க. உங்களுக்கான நேரமும் காலத்தையும் இறைவன் வந்து வச்சுருக்கான். நல்லவங்களை வந்து இறைவன் சோதிப்பான், ஒருபோதும் கைவிட மாட்டான். உங்களுக்கான நேரம் காலம் வரும் பொழுது எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாகவும் வெற்றியாகவும் இருக்கலாம். மகிழ்ச்சியும் சரி, வெற்றியும் சரி, இது ரெண்டுமே என்னன்னா, வெற்றி பெறவன் ஒருபோதும் நான் பணக்காரன் நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்தளவு எவன் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கிறானோ அவன் தான் உண்மையான பணக்காரன். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த ஒரு பேச்சுக்கான வாய்ப்பு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ சௌமியா மேடம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் ஆடிஷனுக்காக நான் என்னோடய வீடியோ அனுப்பிச்சிருந்தேன். அது மூலமாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு என்னோடய மனசு நான் இங்கே வர்றக்கும் இப்போ வந்ததுக்கப்புறமும் என் மனைவி மீதான ஒரு எண்ணமாகட்டும், நான் அவங்க மேலே வச்சுருந்த ஒரு வகையான எண்ணம் எல்லாமே வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அந்த உயிர்கலப்பு தவம் அது பண்ணும்போது பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது, கல்யாணத்தன்னைக்கு உண்மையை சொல்ல போனால் கல்யாணத்தப்போ அவங்க கண்களை பார்த்து வைக்கப்பட்டது என்னமோ இப்போ கண்ணு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இதுக்கு வாய்ப்பு இவங்க கொடுத்துருந்தாலும் எனக்கான இந்த ஒரு வாய்ப்பை முதல்ல எனக்கு கொடுத்தது வந்து சௌமியா மேடம் தான். அவங்களுக்காக ஒரு என்னோடய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அருமையான ஏற்பாடு, ஆரம்பத்திலிருந்து எல்லா வகையான வரவேற்பிலிருந்து மொத்த நிகழ்ச்சியிலையும் ரொம்ப அருமையான ஏற்பாடு அந்த டீம் செஞ்சுருக்காங்க. உங்கள் மொத்த டீமுக்குமே வந்து ஒரு குடோஸ் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த நிகழ்ச்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரோட மனசுக்கும் ரொம்ப நெருக்கமான நிகழ்ச்சி. இங்கே வந்து பேச்சாளராக வந்தாலும் சரி, ஒரு பார்வையாளராக வந்தாலும் சரி, அதை பார்க்கும்போதே ஒரு மனம் நிறைஞ்சு அந்த அடுத்த வருஷத்துக்கான சார்ஜ் ஏற்றிட்டு போகிறது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் என்னோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நிகழ்ச்சி. வருஷம் நாங்கள் ஃபேமிலியோடு வந்து கலந்துப்போம். இந்த வருஷம் மட்டும் எங்களால் ஃபேமிலியாக கலந்துக்க முடியல. ஆனால் இங்கே பார்க்குறவங்க எல்லாருமே எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். ஒரு 3 வருஷமாக நான் இந்த ஸ்கை யோகா நிறுவனத்தோடு அசோசியேட் ஆகியிருக்கேன். 3 வருஷமாகவும் அந்த முகத்தில் இருக்கிற புன்னகை கொஞ்சம் கூட மாறாமல் முருகராஜ் ஐயாலேருந்து நம்ம பிரேம் ஐயாலேருந்து அவங்களோட மனைவிகள் அத்தனை இன்ஸ்ட்ரக்டர்ஸுமே அந்த உடம்பும் அதே மாதிரி வச்சுருக்காங்க, மனசும் அதே மாதிரி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசு அடுத்தவங்களை வாழ்த்துனா எந்த அளவுக்கு இளமையாக இருக்க முடியுங்கிறதுக்கு இந்த நிறுவனம் ஒரு சாட்சி. இங்கே வந்து நான் பேச்சாளராக வரும்போது நாங்கள் எப்போதுமே ஒரு டீமோடு வரும்போது எல்லாரும் பேசுகிறத விட இந்த மாதிரி உயிர்கலப்பு தவத்துக்கு தான் நாங்கள் ரொம்ப ஏங்கிட்டு இருப்போம். இப்போ ஐயா சொன்னாங்க, நான் வாழ்க வளமுடன் சொல்லணும்னாலும் என்னோட வாழ்க்கையே அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நம்ம வரும்போது இல்லை, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துகிட்டு போய் அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம்ல, அதுதான் வந்து இந்த நிகழ்ச்சி நமக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அதுக்காக இங்கே இருக்கிற இந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க அத்தனை பேருக்கும் என்னோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து வாழ்க வளமுடன். எல்லாரும் இன்னும் நிறைய ஒரு ஹைட்டை வந்து அச்சீவ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கை யோகா நிறுவனத்தார் எல்லாருக்கும் எனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு முன்னாடி 2-3 பட்டிமன்றம் பேசியிருக்கிறோம். நாங்கள் வந்து பேசிட்டு கீழே வந்து உட்காந்துருவோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. எங்களை கூப்பிட்டு ஸ்டேஜில் உட்கார வச்சு, எங்கள் வந்து ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா பெருமைப்படுத்தி
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து நம்ம பட்டிமன்றத்தில் பேசுகிறது வேறு, மற்றபடி நார்மலாக எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த என்டையர் டீமுக்கு தேங்க்ஸ், மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் சௌமியா மேடம், ஆக்சுவலாக நான் இவங்களை டிவியில் பார்த்துருக்கேன், இவங்க பட்டிமன்றம் பேசியிருக்கிறாங்க. இவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு ஆட் வந்திருந்தது. நான் வந்து ஆடிஷனுக்கு நாங்கள் சென்ட் பண்ணியிருந்தோம், வாய்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்திருந்தாங்க, என்னை அவங்க செலக்ட் பண்ணாங்க. எனக்கு இன்றைக்கி இது ஒரு புதுசாக இருந்தது, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பண்ணதே இல்லை. அவங்க கண்ணை மூடி நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் பண்ண நல்லதை நினைங்கன்னு சொன்னோடனே எனக்கு வந்து அழுகு வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் வந்து எதுக்கு அழுதேன், அவரை பற்றி நான் என்ன நினச்சேன் எனக்கு அதெல்லாம் தெரியல. நான் வந்து சிரிச்சுட்டே இருப்பேன் எப்போவுமே. அவரே கேட்டார் எதுக்கு நீ அழுத அப்படின்னு. அவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு எனக்கு நமக்கு அது முன்னாடி தெரியும். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சு அவர் மேலே எனக்கு. அதுக்கு வந்து ஸ்கை யோகா நிறுவனத்தாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலாக வந்து என்ன நானே புரிஞ்சுக்கிட்டேன், ரெண்டாவது என் வீட்டுக்காரன் நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். I like to speak in English because Tamil isn't my strongest suit. So I married my wife and I came all the way to Dubai, and what I wanted to say was all the important things and all the things that are important has already been covered by everybody on the stage. I would just like to thank everybody in the audience and everybody on the stage for welcoming us. I'm a stranger to Dubai. I came here to look for a job and be with my wife. This entire event and the organization and everything has been so welcoming, and I feel really happy to be here. And I think next year also we'll be here. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். ஆடியன்ஸில் யாராவது உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறீங்களா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மகாலட்சுமி. நான் வந்து துணை பேராசிரியராக இருக்கேன். ஆனால் நான் கோர்ஸ் முடிச்சு வந்து ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னால் கிளாஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுறதோ டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியல. பாப்பா வந்து பிறந்து 1 இயர் ஆகுது. நாங்கள் துபாய் வந்ததுக்கப்புறமே வந்து பொறுப்புகள் அதிகமான மாதிரி, ஒரு பேரண்ட்னா பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொறுப்பு வந்து அதிகமான மாதிரி ஒரு ஃபீல். எனக்கான டைமை என்னால் ஒதுக்க முடியலையோ அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். நம்ம எல்லாருக்குமே இந்த குறள் தெரியும். அதோட விளக்கம் என்னென்னா, மனைவியிடத்தும் குழந்தைகளிடத்தும் அன்போடு இருக்கணும். தான் சேர்த்து வச்ச சொத்தை சுற்றத்திடம் வந்து அரணோட பகிர்ந்துக்கணும். அப்படி எவனொருவன் செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை வந்து பண்பாகவும் இருக்கும் அப்படின்றத தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு ஆக்சுவலாக தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆண்களா பெண்களான்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பொதுவாக ஆண்கள் பெண்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது கணவனா மனைவியான்னு வச்சுருக்கணும். நீங்கள் வந்து தாயாரையும் சேர்த்துக்கணும். எங்கள் அம்மா மாதிரி சமைப்பியா, எங்கள் அம்மா மாதிரி சட்னி செய்வியா அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மாங்க அது, உங்கள் மனைவிங்கன்னா அவங்கள மாதிரியே நான் எப்படி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். மகரிஷி சொன்ன பாட்டோட முதல் வரி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். பெற்றோரை பிறந்தகத்தை விட்டு அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களோட சொந்தங்கள் யாரையுமே விடலை. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என்னங்க சொந்தம், ரத்த சொந்தம் ஏதாவது இருக்கா? ஆனால் உங்கள் அம்மா உங்களுக்கு செய்கிறாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பிளட் ரிலேஷன். அது கண்டிப்பாக அந்த பாசமானது உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஆனால் உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன் பார்த்தீங்களா? அந்த ஒரு எண்ணம் வந்து நிறைய கணவன்கள் அதை வந்து யோசிக்கவே மாட்டுறாங்க. அந்த எண்ணம் வந்து எல்லாருக்குமே வரணும். நமக்காக நம்ம ஒய்ஃப் செய்கிறா அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லா கணவன்மார்களுக்குமே வரணும். ஐயா சொன்னார் அவங்க ஒய்ஃபை வந்து வெடிகுண்டு அப்படின்ட்டு. உங்கள் ஒய்ஃப் உங்களை எங்கேயாவது அப்படி விட்டு கொடுப்பாங்களா? ஆனால் ஆண்கள் தான் எப்போ பாரு என் மனைவி செய்கிற இட்லி கல் மாதிரி இருக்குது, சட்னி அப்படி இருக்குது, அது இப்படி இருக்குன்னு குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்களே ஒழிய எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறணும், எங்களை அப்ரிஷியேட் பண்ணணுங்கிற எண்ணம் உங்களுக்கு என்றைக்குமே வரவே மாட்டேங்குது. ஸோ
எல்லாரும் சொல்லுவாங்க அவளுக்கு என்ன ஹஸ்பண்டோட வெளிநாட்டில் போய் ஜாலியாக இருக்கா அப்படின்னு. எங்களுக்கு தாங்க தெரியும், காலையில் 8 மணி ஆனால் பைய தூக்கி மாட்டிக்கிட்டு கிளம்பி வேலைக்கு போயிடுறீங்க. திருப்பி சாயந்தரம் வந்தால் ஃபோனை பார்க்கறது, டிவியை பார்க்கறது, இந்த வேலை தான். இதை தவிர நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆனால் ஒரு ஒய்ஃப் ஆனவ எவ்வளோ விஷயங்கள் அன்னைக்கு நாள் முழுக்க அவள் வந்து கோத்ரூ பண்ணுறான்னு நீங்கள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஹாலிடே இருக்குது, எங்களுக்கு என்னைக்கு ஹாலிடே இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் கணவன்மார்கள் புரிஞ்சுக்கிறணும், அதுக்கு ஒரு விழா நடத்தணும். ஸோ தாயாருக்கு மதர்ஸ் டே, அப்பாவுக்கு ஃபாதர்ஸ் டே, கணவர் நல்லா இருக்கணும், அவர் லைஃப் லாங் வாழணுன்ட்டு சுமங்கலி பூஜை. மனைவிக்கு என்ன பூஜைங்க பண்ணுறீங்க? மனைவிக்கு என்ன நாளுங்க நீங்கள் கொண்டாடுறீங்க? ஸோ அப்படி ஒரு யோசனை வந்து தான் நம்ம மகரிஷி வந்து மனைவிக்கு ஒரு வேட்பு நாள் நம்ம கொண்டாடணும்னு அவரோட மனைவி பிறந்த தினத்தை மனைவி நல வேட்பு நாள்னு உருவாக்கி இன்னைக்கு நம்ம அதை வந்து சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம மைண்டில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது எங்களுக்குமே அந்த சேஞ்ச் வந்து கிடைச்சிது. இப்போ இந்த விழாவில் வந்து நம்ம ஐயா சொன்னாங்க, நம்மளோட கருமைய பதிவு தான் வந்து நமக்கு நடக்கிறது, ஒய்ஃப் அமைகிறதெல்லாம் வந்து நம்ம கருமைய பதிவை கழிக்கிறதுக்காக தான் அப்படின்னு. அந்த டைம் தான் எனக்கு ஒன்று ஸ்பார்க் ஆச்சு. ஆமால, ஒரு டாய் வந்து இயங்கணும் அப்படின்னா பேட்ரி வந்து பாசிட்டிவாகவும் போடணும், நெகட்டிவாகவும் போடணும். ஸோ அப்படிப்பட்ட பாசிட்டிவாக நாங்களும் நெகட்டிவாக நீங்களும், இல்லை வேணாம் நாங்கள் விட்டு கொடுக்குறோம். பாசிட்டிவாக நீங்களும் நெகட்டிவாக நாங்களுமே இருந்துட்டு போகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கைங்கிற டாய் வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் நம்ம இதுக்கப்புறம் கொண்டு போவோம் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் உறுதிமொழி எடுத்துக்கலாம். இனிமேலாவது இந்த இடத்தோடையே இந்த காந்த பரிமாற்றத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போனோடனே செருப்பை கழட்டிட்டு அம்மா டயர்டாக இருக்குது ஒரு டீயை போடு அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களை மாதிரியே தான் நாங்களும் டயர்டாக இருக்கோம். ஸோ இங்கே என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பேஸ் கொடுத்து அவங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு அப்புறம் வேலையை வாங்குங்க. ஸோ இங்கே நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோமோ இதை லைஃப் லாங் நம்ம அப்ளை பண்ணுவோன்ற ஒரு உறுதிமொழி உங்கள் எல்லார் சார்பாகவும் நம்ம இங்கே இன்றைக்கி எடுத்துக்கலாம். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். மதனையா, இதை தெரிஞ்சிருந்தா இந்த டாப்பிக்கே நம்ம எடுத்துருக்க மாட்டோம். உயிர்கலப்பு தவத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாமே கான்செப்டை மாற்றிட்டோம் இல்லைங்களா? வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சிக்கு பொருள் உதவி வழங்கிய சீஃப் கெஸ்டாக வருகை புரிந்துள்ள டாக்டர் கனகராஜா ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்கை யோகா சென்டர் துபாய் சார்பாக. வாழ்க வளமுடன். நம்மளுடைய மன்ற அன்பர் துணை பேராசிரியர் சிவகுமார் ஐயா அவர்களுடைய உடல் நலம் வேண்டி நம்மளுடைய ஒரு வாழ்த்து ஒன்று சொல்லிடலாம். சிவகுமார் ஐயா அவர்களுடைய உடல் நலம் வாழ்க வளமுடன், அவருடைய குடும்ப நலம் வாழ்க வளமுடன், அவரின் தொழில் வளம் வாழ்க வளமுடன், அவரின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அடுத்ததாக நன்றி உரை வழங்க துறை பேராசிரியர் சத்யா சூரியபிரகாஷ் அவர்களை அழைக்கிறோம். அம்மா அவர்கள் முகைஸ்னா மனவளக்கலை மன்றத்தில் தொண்டாற்றி வருகிறார்கள். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளின் திருவருளாலும் குருவின் நல்லாசிகளுடனும் உயிர்கலப்பு தவத்தை இனிமையாக முடித்து அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஸ்கை யோகா சென்டர் துபாய் சார்பாக மனைவி நல வேட்பு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளின் முடிவிலும் அந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உதவியவர்களுக்கு வாழ்த்தி நன்றி கூறுவது வழக்கம். அன்பர்கள் அனைவரும் தூய நிலைக்கு வரவும். முதலாவதாக இறைவணக்கம், குருவணக்கம் பாடிய ஸ்கை யோகா லேடி மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக துரிய தவம் நடத்திய பேராசிரியர் கவிதா பிரேமானந்த் குமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான வரவேற்புரை நல்கிய பேராசிரியர் பிரசன்னா தேவி வெங்கடேஷ்குமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்த பேராசிரியர் முத்து ஐயா அவர்களுக்கு ஸ்கை யோகா சென்டர் துபாய் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.
நமது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள திரு கனகராஜா மற்றும் திருமதி கோமதி கனகராஜா அவர்களுக்கும், திரு வீரமுத்து மற்றும் திருமதி செல்லம்மாள் வீரமுத்து அவர்களுக்கும் ஸ்கையோகா சென்டர் துபாய் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். விவாத மேடையில் சிறப்பாக பங்கு கொண்ட திருமதி சௌமியா விமல், திருமதி திவ்யா ராகேஷ், திரு மதன் சிவகுமார் மற்றும் டாக்டர் சுப்பிரமணிய பிரசாத், நன்றி. அவர்களுக்கு ஸ்கையோகா சென்டர் துபாய் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பு தம்பதிகளாக பங்கு பெற்ற திரு மைத்ரேயி அபிலாஷ் நடராஜன் மற்றும் திருமதி ஸ்ருதி பாலு அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த விழாவினை சிறப்பாக தொகுத்து வழங்கிய பேராசிரியர் சசிகலா டில்லி பாபு மற்றும் துணை பேராசிரியர் வீரலட்சுமி செல்வம் அவர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இந்த விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த ஸ்கையோகா சென்டர் வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மனைவி நல வேட்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் ஸ்கையோகா சென்டர் துபாய் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த விழாவில் பங்கு கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். அனைவரும் கண்களை மூடி உலக நல வாழ்த்துக்களை கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். 16 பெற்று வாழ்க இறை உணர்வும் அறநெறியும் கல்வி, தனம், தானியம், இளமை, வழிவு, துணிவு, நன்மக்கள் பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு, உணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை என்னும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளிவிளக்காய் வளம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமாக அமைதி காத்து இந்த விழாவினை சிறப்பித்த அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்கையோகா சென்டர் துபாய் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். உலகநல வாழ்த்து பாடி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை